முனைவர் பேராசிரியர் ப. வளவரசு அவர்களே, நூலாசிரியர் முனைவர் செந்தில் நாயகம் அவர்களே, நூலை வெளியிடுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மருத்துவர் மகாலிங்கம் ஐயப்பரார் அவர்களே, நூலின் முதல் படியை பெறுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா கிருபாகரன் அவர்களே, உலக திருக்குறள் தகவல் மையத்தின் நெல்லை மாவட்ட தலைவர் நல்லாசிரியர் புலவர் ஐயனார் ராமசாமி அவர்களே, இந்த நாளில் திருக்குறள் உரை பெறுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அந்தோணிராஜ் அவர்களே, இறை வேண்டல் பாடிய முனைவர் பிரம்மசக்தி அவர்களே, வருகையால் பெருமை சேர்க்கின்ற சான்றோர் பெருங்குடி மக்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த மாலை வேளை வணங்கி வாழ்த்துகின்றேன். இந்த மன்றத்தில் 2021ஆம் ஆண்டு ஆரம்பமாகி இன்றுடன் 58 நாட்கள் நிறைவடைகின்றன. வாரக்கணக்கில் 8 வாரங்கள் நிறைவு பெறுகின்றன. இந்த 8 வாரங்களில் இன்று வெளியிடப்படுகின்ற இந்த நூல் 8வது நூலாகும். தமிழ் பணியில் கொரோனா தொற்றுக்கு பின் அசுர வேகத்தில் இந்த மன்றத்தில் தமிழ் பணிகள் நடந்து வருகின்றன என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பல செயல்கள் இந்த மன்றத்தில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் கூறும் நல்லுலகம் நன்கறிந்த ஒரு நல்ல தமிழ் அறிஞர், ஆசிய நிலப்பரப்பில் சாதனையாளர் 100 ஒருவராக அடையாளம் காட்டப்பட்டவர், அமெரிக்க வாழ்வியல் ஆய்வு மையம் உலக சாதனையாளர் விருதினை வழங்கி பெருமை பெற்ற ஒரு பெருமகனார் மட்டுமல்ல, திரு அவைக்கும் தீந்தமிழுக்கும் தன்னுடைய வாழ்நாளில் 60 ஆண்டுகளை தொடர்ந்து தொய்வின்றி சமயத்திற்கும் மொழிக்கும் அயராது தொண்டாற்றுகின்ற நல்ல சமய பற்றாளர், தமிழ் அறிஞர், உலக திரு அவையின் தலைமையிடமாக விளங்குகின்ற வத்திக்கான் மாநகர் சென்று உலகளாவிய திருநூல் புலமை வாய்ந்த பெருமக்களோடு 5 திங்கள் அங்கு கருத்தரங்குகளில் பங்கேற்று கிறிஸ்தவ சமயங்களாகிய திருநூலில் ஆழங்கால் பட்டு மிகுந்த புலமை பெற்ற சமய வித்தகர் மட்டுமல்ல, இந்தியாவின் வைரம் என்ற விருதை பெற்றவர்கள் மட்டுமல்ல, குறளுக்கு அவர்கள் செய்கின்ற நற்பணிக்காக ஞானபீட விருதினையும் ஐயன் திருவள்ளுவர் விருதினையும் ஒரே நேரத்தில் பெற்று பெருமை பெற்ற திருக்குறளின் தூதுவர் மட்டுமல்ல, வாழும் வள்ளுவராகவும் அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். இத்தகைய பெருமைக்குரிய நமது தலைவர் அவர்கள் தொடர்ந்து நலமும் வளமும் பெற்று தமிழ் பணியையும் சமய பணியையும் தொடர்ந்து சிறப்புடன் ஆற்ற பாலறிவன் தாழ் பணித்து வணங்கி வேண்டி வருக வருக என வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் சார்பாக அவர்களை வரவேற்கின்றேன். அடுத்து இந்த மன்றம் இன்று ஒரு வேறு வகையை எய்துகின்றது. நெல்லைக்கு பல பெருமைகள் இருந்தாலும் அவற்றில் ஒன்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமாகும். அதில் பணியாற்றுகின்ற ஒரு பணியாளரது நூல் இந்த அரங்கத்தில் இன்று வெளியிடப்படுகின்றது என்று சொன்னால் அது இந்த மன்றத்திற்கு பெருமை தருகின்ற ஒரு காரியமாகும். அவர்கள் நம்முடைய தனித்தமிழ் இலக்கிய கழக விழா பரிசளிப்பு விழாவிற்கு தலைவர், நான், தம்பி முருகன் மூவரும் மாட்சிமிகு துணைவேந்தர் அவர்களை சந்திக்க சென்ற போது அவர்களை சந்திப்பதற்கு மிக எளிதான
அந்த ஏற்பாடுகளை செய்து தந்தவர் ஐயா செந்தில் நாயகன் என்று தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மட்டுமல்ல, நம்முடைய ஆய்வு மாணவர் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கும் பல்கலைக்கழகத்தில் பல உதவிகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தமிழ் பண்பாட்டிற்கு சொந்தக்காரர். இன்று அவருடைய 4வது நூல் வெளிவர இருக்கின்றது. அவர்கள் இதுவரை சமைத்து வெளியிட்ட நூல்கள்: பாபுசியின் வாழ்க்கை ஒரு பார்வை, மனோன்மணியம் சுந்தரனார் பழமொழிகள், 3 புனிதரில் புனிதர் கர்ம வீரர் காமராஜர் என்பதாகும். இது இவரது 4வது நூலாகும். இன்று அவர்கள் தமிழ் இலக்கியங்களில் பெருமைக்குரிய திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் மருந்தில்லா மருத்துவம் என்ற இந்த புதிய நூலை அவர்கள் வெளியிடுகின்றார்கள். ஆற்றலோடு ஏற்றமிகு நல்ல பணிகளையும் பல்கலைக்கழகத்தில் ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் தமிழ் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு 4வது நூலை இந்த வண்ணத்தில் வெளியிடுகின்ற பெருமை அன்னாருக்கு உண்டு. அத்தகைய வல்லவரை நல்லவரை தலைவர் அவர்கள் இந்த நூலாரை அறிவித்து பெருமை செய்து சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். மருத்துவம் சார்ந்த இந்த நூலை பெற்றுக் கொள்வதற்கு வெளியிடுவதற்கு மருத்துவர் ஒருவர் பொருத்தமானவராக இங்கு வந்திருக்கின்றார். மக்கள் பணி செய்வதில் மருத்துவத்துறையும் கல்வித்துறையோடும் அதற்கு இணையாக செயல்படுகின்றது. மருத்துவம் பணமாக மாறிவிட்ட இந்த நாட்களில் மருத்துவம் சமூகத்திற்கு தொண்டாற்றுகின்ற ஒரு சேவை என்பதை நன்குணர்ந்து அதற்கு கட்டியம் கூறுகின்ற வகையில் மருத்துவ மாமணி மகாலிங்கம் ஐயப்பனார் அவர்கள் அந்த பணியை நிறைவாக செய்து பணி நிறைவு பெற்றுள்ளார்கள். அவர்கள் மருத்துவராக இருந்தாலும் தமிழ் மொழியின் பல்வேறு இலக்கியங்களை மிக ஆழமாக ஆய்வு செய்து நம்மிடையே பல பொழிவுகளை இங்கு சிறப்பாக ஆற்றியிருக்கின்றார்கள். திருக்குறள் பொழிவுகளை பற்றி ஒரு நூல் வெளியிட்டிருக்கின்றார்கள். இத்தகைய பெருமைக்குரிய மருத்துவர் மகாலிங்கம் ஐயப்பனார் அவர்கள் இன்று இந்த நூலை வெளியிடுவது நமக்கெல்லாம் பெருமை, நூலாசிரியருக்கு பெருமை. எனவே அந்த மருத்துவ மாமணி அவர்களை நம்முடைய நல்லாசிரியர் ஐயனார் ராமசாமி அவர்கள் இந்த நூலாரையை போர்த்தி பெருமை சேர்த்து வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக மருத்துவர் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். முதல் பணியை பெற இருப்பவர்கள் மேனாள் மாவட்ட பதிவாளரும் கணினித்துறையில் மிகுந்த ஆர்வமுடையவரும் சிவநெறி மன்றத்தின் செயலருமாக ஆக்கமுடன் ஊக்கமுடன் செயல்படுகின்ற அன்பிற்கினிய தம்பி கிருபாகரன் அவர்கள் ஐயாவிற்கு 100வது விருதை அவரது சிவநெறி கழகம் வழங்கி அதை நிறைவு செய்தது. 99இல் இந்த விருதை 100 ஆக்கி 3 இலக்க பெருமைக்குரிய விருதுகளாக அதை மாற்றிய பெருமை அவர்களுக்கு உண்டு. அவர்களும் தமிழ் இலக்கிய பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நம் நெஞ்சமெல்லாம் என்றும் நிறைந்து வாழ்கின்ற பதிவாளர் சிதம்பர பாண்டியன் ஐயா அவர்களது வழிகாட்டுதலின்படி பதிவுத்துறையில் பல நண்பர்கள் இங்கு வருகிறது நல்ல பணிகளை ஆற்றி தொடர்ந்து இலக்கிய பணியில் தங்களை அர்ப்பணித்துள்ளார்கள். எனவே மேனாள் மாவட்ட பதிவாளர் ஐயா கிருபாகரன் அவர்களை வணங்கி வாழ்த்தி வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக அவர்களை வரவேற்கின்றேன். அடுத்து இன்று உலக திருக்குறள் தகவல் மையத்தின் தலைவராக இருந்து திருக்குறள் பொழிவை தலைமையேற்று நடத்தி தர இருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய புலவர் வைரா அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். ஆசிரியர் பணியில் குறிப்பாக
தாய்மொழியாகிய தமிழை மாணவர்களுக்கு சிறப்பாக கற்பித்து என்னுடைய ஆசிரியர் பணிவாழ்வில் நூற்றுக்கணக்கான நல்ல தமிழ் மாணவர்களை செதுக்கிய சிற்பியாகவும் இந்த நாட்டிற்கு தந்த நல்ல ஆசிரியராகவும் இருந்து அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவரும் திருக்குறளை ஆய்வு செய்து உலக திருக்குறள் தகவல் மையத்திலிருந்து முனைவர் பட்டம் பெற்றுக் கொண்டவருமாக்கிய ஐயா வையனார் ராமசாமி அவர்கள் திருக்குறளுக்காக ஆற்றுகின்ற பணிகள் ஏராளம் தாராளம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற நம்முடைய பக்கத்து மாவட்டங்களில் இருந்து புதிய புதிய முகங்களை இங்கு அழைத்து வந்து பொதுமறையா வள்ளுவத்தை இன்னும் பலரும் அறிந்து தெரிந்து வாழ்வதற்கு அவர்கள் அயராது உழைத்து வருகின்றார்கள். திருவள்ளுவரின் மறுரூபமாக அவரது குரலை பரப்புகின்ற இந்த குரல் நெறி பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு உழைத்து வருகின்ற நமது நல்லாசிரியர் புலவர் வைரா அவர்களையும் வணங்கி வாழ்த்தி வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் சார்பாக வருக வருகை என வரவேற்கின்றேன். தென்னகத்து ஆட்கோடா பாளையம் பகுதியில் உயர்கல்வியின் மகுடமாக விளங்குகின்ற புனித சவேரியா தன்னாட்சி கல்லூரியில் இருந்து தமிழ் துறை பேராசிரியர் திரு அந்தோணிராஜ் அவர்கள் இன்று குரல் 1251 நமக்கு பொழிவாக தர வந்திருக்கின்றார்கள். பெருமைக்குரிய கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றுகின்ற அந்த பெருமகனார் ஏற்றலும் புலமையை மிக்கவராக இருப்பார் என்பதில் நமக்கு எந்த ஐயமும் இல்லை. எனவே சிறப்பான பொழிவை அவர்கள் நமக்கு தருவார்கள் என்ற நல்லெண்ணத்தோடு அவர்களை வணங்கி வாழ்த்தி வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். தம்பி முருகன் அவர்கள் இறைவேண்டில் பாடிய முனைவர் பிரம்மசக்தி அவர்களுக்கு இந்த நூலை அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். அடுத்து இறைவணக்கம் பாடிய முனைவர் பிரம்மசக்தி அவர்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக, கலம்பல கண்ட காரியாக, ஆசிரியர் பணி முன்னோடியாக, பெண்ணினத்தின் ஒளி விளக்காக கால் நூற்றாண்டு காலம் தமிழ் பணியை சீரோடும் சிறப்போடும் தலைவர் முனைவர் ப. வளரரசு அவர்களோடு இணைந்து செயலாற்றி வருகின்றவர்கள். அவர்கள் தொடர்ந்து 10 கூட்டங்களுக்கு இறைவேண்டல் பாடி புதிய புதிய பாடல்களை அவர்களே உருவாக்கி இசையமைத்து அவர்கள் விழாவுக்கு தகுந்த பொருத்தமான பாடல்களை பாடி நம்மை மகிழ்விக்கின்றார்கள். அந்த பெண்ணினத்தின் பேரொழியாகிய முனைவர் பிரம்மசக்தி அவர்களையும் வணங்கி வாழ்த்தி வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் சார்பாக வருக வருகை என வரவேற்கின்றேன். நன்றி கூற இருக்கின்றனர் மாநில தமிழ்ச் சங்கத்தை கோயிலாக என்று மதித்து இந்த மாநில தமிழ் சங்கத்தின் மூலம் தனது தமிழ் புலமையை வளர்த்து ஆய்வு மாணவராக இருக்கின்ற அளவிற்கு தமிழ் அன்னை அவரை உயர்த்தி இருக்கின்றார்கள். தமிழுக்கே உரிய தமிழ் பண்பாட்டின் சிகரமான நல்ல பண்புகளையும் நல்ல தோழமையும் அனைவருக்கும் தொண்டு செய்கின்ற ஒரு நல்ல நண்பனாகவும் தம்பி முருகன் அவர்கள் இங்கு செயல்பட்டு வருவதை நாம் அனைவரும் நன்கறிவோம். அவர்கள் நன்றி சொல்வதில் வல்லவர். இன்று நமக்கு நன்றி சொல்ல அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் வணங்கி வாழ்த்தி உங்கள் அத்தனை பேர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நாளில் இந்த கூட்டத்திற்கு பெருமைக்குரிய பேராசிரியர் பெருமக்கள் இருவர் வருகை தந்திருக்கின்றார்கள். ஒருவர் பெருமைக்குரிய மாவீரா இந்து கல்லூரியின் மேலாள் தமிழ் துறை தலைவியும் பல ஆய்வு மாணவர்களை உருவாக்கியவருமாகிய முனைவர் உஷாவேரி அவர்களையும், புனித சவேரியா தன்னாட்சி கல்லூரியின் மேலாள் தமிழ் துறை பேராசிரியர் ஐயா சிவசுப்பிரமணியனார் அவர்களையும் வணங்கி வாழ்த்தி வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக
வருக வருக என வரவேற்கின்றேன். நிறைவாக இவ்விழாவிற்கு வருகை என்று பெருமை சேர்க்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சல் நிறைந்த வாழ்த்துதலை வணக்கத்தை கூறி வரவேற்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. செயலாளர்களுக்கு எளிய இந்த கைத்தறி அடையை திருக்குறள் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த பொன்மாலை பொழுதிலே சந்திப்பதிலேயும் தமிழை பற்றி சிந்திப்பதிலேயும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தனித்தமிழ் இலக்கிய கழகத்தின் வாயிலாகவும் உலக திருக்குறள் தகவல் மையத்தின் வாயிலாகவும் உலக திருக்குறள் பேரவையின் வாயிலாகவும் நாம் தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். இன்று வரலாற்றிலே சிறப்பிடம் பெறுகின்ற வகையிலே திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் மருந்தில்லா மருத்துவம் என்ற அரிய நூலை எழுதி நமக்கெல்லாம் ஒரு எழுச்சியை தந்து கொண்டிருக்கின்ற முனைவர் செந்தில் நாயகம் அவர்களை போற்றி பாராட்டுவதிலே நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரிகளுக்கு துணை பதிவாளராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அன்பிற்கினிய தமிழூர் அரிய பெருந்தகை சானா வேயண்ணா சுப்பிரமணியனார் அவர்களிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு தொடர்ச்சியாக அவரோடு வைத்திருக்கின்ற ஈடுபாட்டின் காரணமாக நூல்கள் பலவற்றை எழுதி வருகிறார்கள். மனோன்மணியம் சுந்தரனாருடைய மனோன்மணியம் நாடகத்திலே வருகின்ற பழமொழிகளை எல்லாம் திரட்டி மிக அருமையான நூல் ஒன்றை ஆக்கி வழங்கினார்கள். செக்கிழித்த செம்மல் சிதம்பரனாரை பற்றிய அரிய வரலாற்று நூலை வழங்கியிருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராசருடைய நூலை வழங்கியிருக்கிறார்கள். இப்போது திருமந்திரத்தை பற்றிய ஒரு அரிய நூலை வழங்குகிறார்கள். அவர்கள் தன்னுடைய முனைவர் பட்டத்திற்காக ஈரோடு தமிழன்பன் கவிதைகளிலே உருவமும் உள்ளடக்கமும் என்ற ஆய்வை மேற்கொண்டு அதில் வெற்றி வாகை சூடியவர்கள். நல்ல ஆற்றல் வாய்ந்த எழுத்தாளராக செயல் வீரராக விளங்குகின்ற செந்தில் நாயகம் அவர்களை மாநில தமிழ்ச்சங்கம் மகிழ்வோடு வரவேற்று போற்றி மகிழ்கிறது. இன்று அவருடைய இந்த நூலை பற்றிய ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சைவ திருமுறையிலே 12 திருமுறைகளிலே 10வது திருமுறையாக விளங்குகின்ற திருமூலர் அருளிய திருமந்திரத்தை மிகச்சிறப்பாக எழுத்தண்ணி படித்திருக்கிறார் என்பதை அவருடைய நூல் புலப்படுத்துகிறது. 183 பக்கங்களை கொண்ட இந்த நூலை மணிவாசகர் பதிப்பகம் விரைந்து நினைந்து முனைந்து வெளியிட்டிருக்கிறது என்பது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். குருமூர்த்தி அவரிடம் பேசிய போது அவர்கள் குறிப்பிட்டார்கள், நான் பெற்ற பேரு திருமூலருடைய திருநூலை அச்சிடுவது. இப்போது நாங்கள் வைர விழாவிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். வைர விழா காணிக்கையாக இந்த நூலை வெளியிடுகிறோம் என்று 7 நாட்களிலே இந்த நூலை அச்சடித்து தந்திருக்கிறார். இது ஒரு வரலாற்று சாதனை. அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் பல ஆண்டுகளாக பல நூல்களை பதிப்பித்திருக்கிறோம். 30 நாட்கள் இடைவெளி வேண்டும். ஆனால் இறையருளாலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பிற்பகல் 2 மணி அளவிலே தான் நூல் வந்து சேர்ந்தது. ஆனால் அதற்கு முன்னாலேயே நம்முடைய மருத்துவ மாமணி மகாலிங்கம் ஐயப்பன் அவர்கள் கையிலே அவருடைய அச்சிட்ட, அதுவும் கழிப்பொலியிலே அச்சிட்ட நூலை தந்தபோது அவர்கள் பேரு வகையோடு ஏற்றுக்கொண்டார்கள். மருத்துவ மாமணி மகாலிங்கம் ஐயப்பன் ஐயா அவர்கள் திருமந்திரத்தை முறையாக சொல்ல வல்லவராக விளங்குகிறார்கள். மருத்துவர் ஒருவர் எப்படி தமிழ் இலக்கியங்களிலே ஈடுபாடு கொண்டவராக விளங்குகிறார் என்பதற்கு செயலாளர் கான்பீட்டர் சுட்டிக்காட்டியதை போல திருக்குறளிலே பூக்கள், திருக்குறள் பூக்கள் என்று அவர்கள் 12 வாரங்களாக இங்கே பேசிய அந்த பொழிவுகளையும் மகராசநகரிலே அமைந்திருக்கின்ற உலகம்மாள் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே திருவள்ளுவருடைய கடவுள் கோட்பாடுகளை பற்றிய ஒரு அரிய சொற்பொழிவையும் மிக நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார். நமக்கு அவ்வப்போது மாத ஒரு முறையாவது திருக்குறள் விளக்க உரைகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். மருத்துவத்துறையிலே மாண்புமிக்கவராக விளங்குகின்றவர்கள் சமயத்துறையிலே, தமிழ் துறையிலே இன்று ஈடுபாடு கொண்டவராக விளங்குகிறார்கள் என்பது ஒரு தனிப்பெரும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதை போலவே இந்த நூலை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு நிலையிலே அமைந்திருக்கின்ற சிவ திருவாகவே விளங்குகின்ற கிருபாகரன் ஐயா அவர்கள்
சைவ சமயத்தினுடைய வளர்ச்சிக்காக மகராச நகரிலே தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பெரியவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் என்பது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி என்பதையும் நான் இந்த வேளையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பு தம்பி முனைவர் நல்லாசிரியர் ராமசாமி அவருடைய முயற்சியாலே வாரந்தோறும் 3 சீர்களுக்கு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் உரையாற்றுகின்ற ஒருவரை அழைத்து வந்து பெருமை செய்கிறார்கள். இன்று தூய சவேரியார் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியராக விளங்குகின்ற முனைவர் அந்தோணிராஸ் அவர்களை அழைத்து வந்து நாணுத்தாள் வீழ்த்த கதவு என்ற தலைப்பிலே அந்த 3 சீர்களுக்கு ஏறத்தாழ 30 மணித்துளிகள் இருந்து 40 மணித்துளிகள் வரை அவர்கள் உரையாற்றுவதற்காக எழுந்திருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் போற்றி புகழ்ந்து பாராட்டுகின்ற போது ஒன்றை சொல்லி நினைவு செய்கிறேன். திருமூலருடைய திருமந்திரம் உலக மக்களுக்கு வழங்கப்பட்ட பேர் அமுதம். அதை எண்ணி பார்க்கின்ற போது ஒரு திருநூல், சைவ திருநூல் என்று மட்டும் எண்ணி விடாமல் அவர் தந்திருப்பதை போல நாம் அனைவரும் அறிந்திருக்கின்ற ஒரு தொடர் என்பது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நாளுமே என்பது எல்லோரும் ஏற்று போற்றி மகிழ்கின்ற ஒன்று. பேரறிஞர் அண்ணா அதை ரத்தின சுருக்கமாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி அவருடைய தொடர் போலவே எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வைத்தவர். திருமூலர் அருளிய இந்த தொடர் பேரறிஞர் அண்ணாவாலே அரசியல் உலகத்திலே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த புகழ்தொடராக விளங்குகிறது. அதைவிட இன்னொரு பெரிய சிறப்பு என்ன என்று கேட்டால், உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் என்று சொல்லுகின்ற ஒரு தொடரை குறிப்பிடுகின்ற போதும் அதெல்லாம் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உயிரால் அழிந்துவிடக் கூடாது, திடம்பட விஞ்ஞானம் பெற்றுவிட வேண்டும் என்கின்ற வேட்கையை எல்லாம் சொல்கின்ற வகையிலே உடம்பார் அழிந்தால் உயிரார் அழிந்து விடுவாரே என்று உடலை பேணி காப்பதற்காக மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் இந்த நூலிலே தந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உடலை பேணினால்தான் உயிரை பேணியவர்களாக இருக்க முடியும். எவ்வளவு பெரிய செய்திகளை எவ்வளவு எளிமையாக தெளிவாக எல்லோரும் கற்று உணர்ந்து பயன்பெறுகின்ற வகையிலே தந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது அதனை உள்வாங்கிக் கொண்டு பல்கலைக்கழகத்திலே அலுவல் துறையிலே ஈடுபட்டு இருக்கின்ற அலுவலர் ஒருவர் இதில் இவ்வளவு பெருமைக்குரியதாக ஆழ்த்து சிந்தித்து அதனை உலகங்களுக்கு வழங்குகின்ற அந்த பெருமையை ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையிலே நன்றியோடு நினைத்து பாராட்டுகிறேன். அன்பர்கள் 1 மணி அளவிலே அவர்கள் எவ்வளவு துடித்தார்கள் என்பதை நான் பார்க்கின்ற போதுதான் ஒரு பெண் பேறுகாலத்திற்கு எவ்வளவு துடித்துக் கொண்டிருப்பாளோ, தன்னுடைய குழந்தை எப்போது பிறக்கிறது என்று காத்திருப்பாளோ, அதுபோல நூல் வந்து விட்டதா என்று அவருடைய உள்ள துடிப்பை அவருடைய உணர்வலைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு நிலையில இன்றைக்கு நூல் வருகிறது, உள்ளத்திலே ஒளியை தருகிறது. 150 ரூபாய் மதிப்புள்ள இந்த நூலை இன்றைக்கு நீங்கள் 120 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம். 5 ஒரு பகுதியை எப்போதுமே நாம் தண்டித்தான் வழங்குகின்ற ஒரு வழக்கம். இந்த அரிய நூல் உடனடியாக எல்லோருமே பெற்று மகிழத்தக்க ஒரு நூல் என்பதை மட்டும் சொல்லி அன்பிற்கிடையே மருத்துவ மாமணி மகாலிங்கம் ஐயப்பன் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றுமாறு உங்கள் சார்பிலே பணிவன்போடு விரும்பி வேண்டுகிறேன். திருமூலரின் திருமந்திரத்தில் மருந்தில்லா மருத்துவம் என்ற ஒரு சிறப்பான நூலை எழுதி வெளியிடுகின்ற முனைவர் செந்தில் நாயகம் அவர்களை, இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குறைவான நான் ஒரு மருத்துவம் என்ற காரணத்தினால் இந்த மருந்தில்லா மருத்துவம் என்ற நூலை இதை பற்றி சில வார்த்தைகள் பேசி வெளியிடுமாறு பேராசான் அவர்கள் என்னை படித்திருக்கின்றார்கள். அதற்காக நான் அவருக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மருந்தில்லா மருத்துவம் என்றால் தற்காலத்தில் மருந்தில்லா மாற்று சிகிச்சை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வதிலும் அதனை பயிற்சி செய்யும் மருத்துவர்களை அணுகி ஆலோசனை பெற்றுக் கொள்வதிலும்
மீதும் மக்கள் அதிக ஆர்வமும் அக்கறையும் காட்டுவதை நாம் பார்த்து வருகிறோம். மருந்தில்லா மருத்துவம் வந்து இங்கே இப்பொழுது நான் கூறுவது குத்தூசி மருத்துவம், அதாவது ஆக்குபஞ்சர், தொழுகை மருத்துவம், அதாவது ரேக்கி. குத்தூசி மருத்துவம் என்பது சைனாவிலே அது தொடங்கியது. இந்த ரேக்கி என்ற தொழுகை மருத்துவம் ஜப்பானில் தொடங்கியது. காந்த சிகிச்சை, மேக்னெட்டோ தெரப்பி என்று சொல்வார்கள். நறுமண சிகிச்சை, அரோமா தெரப்பி என்று சொல்வார்கள். நீர் சிகிச்சை, ஹைட்ரோ தெரப்பி என்று சொல்வார்கள். உயிர்நிலை சிகிச்சை, அதாவது ஹிப்னோ தெரப்பி என்று சொல்வார்கள். யோகாசன சிகிச்சை உங்களுக்கு. இந்த மருத்துவ முறைகளை தான் இத்தனை நாள் நாம் மருந்தில்லா மருத்துவம் என்று கற்பிக்கொண்டிருக்கிறோம். அது போக இன்னும் சமூக வலைத்தளங்களிலே இயற்கை சிகிச்சை முறைகள், இயற்கை உணவை உட்கொள்வதின் பயன்கள், மருந்தில்லா சிகிச்சை முறைகள் முதலியன அதிக அளவில் பகிரப்படுகின்றன. இப்படி பகிரப்படுகின்றவற்றையும் கேள்விப்படுகின்றவற்றையும் அப்படியே எடுத்துக்கொண்டு பின்பற்றுகின்றவர்கள் இருக்கிறார். அது மட்டுமில்லை, அதை பிறருக்கும் பரிந்துரை செய்வதற்கும் இருக்கின்றனர். இவ்வாறான மாற்று சிகிச்சை முறைகளுக்கு மாறும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது போல இந்த மாற்று சிகிச்சை முறைகளுக்கு எதிர்ப்பும் வகுத்து வருகிறது. வரவேற்பு ஏனென்றால் ஆங்கில மருத்துவ முறையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மருத்துவ செலவுகளை கேட்ட மாத்திரத்திலேயே புதிதாக ஒரு நோய் உடலிலே வந்துவிட்டது. ஆகையினால் சாதாரண மக்கள் மட்டுமல்ல, வசதி படைத்த மக்கள் கூட மாற்று சிகிச்சை முறைகளை நாடிக்கொள்கிறார்கள். இதுல ஆங்கில மருத்துவத்துக்கு மாற்று சிகிச்சைன்னு வந்தால் நம் பாரத நாட்டில் ஏற்படுத்திய மருத்துவ முறைகள் இருக்கின்றன. ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், அப்புறம் வினாடி மருத்துவம், அவையும் மாற்று சிகிச்சை மருத்துவம். அவற்றையும் மாற்று சிகிச்சை மருத்துவம் என்றுதான் நாம் கூறுகிறோம். ஏனென்றால் அலோபதி என்று சொல்லியிருந்த ஆங்கில மருத்துவம் அலோபதி மட்டுமல்ல, அது இப்பொழுது நவீன மருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மாடர்ன் மெடிசன். ஏனென்றால் அலோபதி மருத்துவம் மற்ற எல்லா சிகிச்சை முறைகளில் இருந்தும் நல்லவற்றையெல்லாம் தன்னுள் உள்வாங்கி அதை பயன்படுத்த முடியும். பல காலம் ஆகிவிட்டது. நான் மருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் இலக்கியங்களிலே காந்தன் மலர் என்று சொல்லப்பட்டது. அந்த காந்தன் மலரின் சாறு இதய நோய்க்கு மருந்து. டிஜிட்டாலிஸ் அந்த மருந்து, அது டிஜாக்சின் என்ற மாத்திரையாக கடைகளிலே அது இன்னும் பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, பூநாரி என்று ஒரு பூ இருக்கிறது. பூநாரி என்றால் நாற்றம் அடிக்கும் பூ அல்ல, நறுமணம் உள்ள பூண்ட. அது ஆங்கிலத்தில் விங்கா ரோசியா என்று சொல்வார்கள். அதாவது இளம் சிவப்பு வண்ணத்திலே இருக்கும் புதர்களிலே ஒன்றுகிறது. அதிலிருந்து புற்றுநோய்க்கு மருந்து செய்கின்றார்கள். ஆனால் இங்கே இல்லை. பூநாரி இந்தியாவிலே கிடைக்கிறது. அதை பறித்து ஏற்றுமதி செய்து அதை ஜெர்மனியிலே அதிலிருந்து வின்கிறிஸ்டின் என்ற ஒரு சாறு எடுத்து அதை ஊசி மருந்தாக தயாரித்து அதை நாம் பெற்றுக்கொண்டு 2000-3000 ரூபாய் கொடுத்து வாங்கி போட்டு கொடுக்கிறோம். இப்படியாக எல்லா மருத்துவ முறைகளிலிருந்தும் அந்த சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் பயன்படுத்துவதால் அலோபதி மருத்துவம் என்பது இப்பொழுது அலோபதி என்று சொல்லப்படுவதில்லை. அது மாடர்ன் மெடிசின், அதாவது நவீன மருத்துவம். ஆனால் நடைமுறையில் மாற்று சிகிச்சை மருத்துவர்களும் ஆங்கில சிகிச்சை முறைக்கு ஆயிரக்கணக்கில் கொடுக்கத்தானே செய்கிறீர்கள், எங்களுக்கும் கொடுத்தால் என்ன என்று கேட்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாம் மருத்துவர்களையும் குறை சொல்லிவிட முடியாது. குறைந்த கட்டணம் பெற்றுக்கொண்டு நோயாளிகளுக்கு கருணையுடனும் வலியுடனும் சேவை செய்கின்ற மருத்துவர்கள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள். நம்முடைய தாத்தா பாட்டி காலத்திலே தனியார் மருத்துவமனைகளை நாம் அரிதாகவே பார்க்க முடியும். இத்தனை தனியார் மருத்துவமனைகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கிடையாது.
அவசர தேவைகளுக்கு மருத்துவர்களை அழைத்தால் அவர்கள் நோயாளியின் வீட்டிற்கே வந்து சிகிச்சை அளித்த காலம் இப்பொழுது கொடுத்தால் எவ்வளவு ரசாயன உரங்கள் வழக்கில் வராத காரணம் இயற்கை வேளாண்மை செய்து உடல் பயிற்சி நடைப்பயிற்சி என்ற பெயரில் தங்களை வருத்திக் கொள்ளாமல் உடல் வருந்த உழைத்து அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். சுத்தமான காற்று நீர் போன்றவை செலவில்லாமல் கிடைத்தது. அவர்கள் இல்லங்களிலே கூட்டு குடும்பமாக சொந்த பந்தங்களுடன் சில துக்கங்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். எப்போதாவது உடல்நிலை சரியில்லை என்றார் மருத்துவர்களை சென்று உடனே நாடாமல் தங்கள் முன்னோர் மூலம் அறிந்த கை மருத்துவம் என்று சொல்லப்படும் அந்த சிகிச்சை முறையை அவ்வாறு பின்பற்றினார்கள். இவை எல்லாமே இப்பொழுது கனவாகி போய்விட்ட இன்றைய சூழ்நிலையில் மருந்தில்லா மருத்துவம் சாத்தியமா என்ற கேள்வி வருகிறது. இன்று நாம் காசு கொடுத்து வாங்கும் தண்ணீர் முதல் செயற்கை உரங்களால் செறிவூட்டப்பட்டு ரசாயன பூச்சிக்கொல்லிகளால் பாதுகாக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் வரை அனைத்திலும் நம் உடல் நலத்திற்கு ஊறு செய்கின்ற நச்சு பொருட்கள் கலந்துள்ளது. இந்நிலையில் மருந்தில்லா மருத்துவம் பலனளிக்காது என்று முற்றிலும் மருந்தளிக்கவும் முடியாது. நோயின்றி வாழத்தான் எல்லோரும் விரும்புவார்கள். ஆனால் நோயே வராமல் நம்மை காத்துக் கொள்வது எப்படி? அதிலும் நோயுற்றால் மருந்தில்லாமல் மருத்துவம் செய்ய இயலுமா? அப்படி மருத்துவம் செய்தாலும் நோய் குணமாகுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் முனைவர் செந்தில் நாயகம் அவர்கள் இந்த நூல் வாயிலாக பதில் சொல்கிறார். பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக உணவு அமைகிறது. எதுவெல்லாம் நமது ஆரோக்கியத்திற்கு புகழ்ந்தது என்று அறிவுபூர்வமாக சிந்தித்து ஆபத்தானவற்றை ஒதுக்கிவிட்டு நம் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டால் நாம் மருந்துகளை நாடுவது தேவை மிகவும் குறைந்துவிடும். நாம் உண்ணும் உணவு தூய்மையானதாக இருத்தல் வேண்டும். அந்த உணவு தூய்மையாக இருந்தாலும் அவ்வுணவை அவரவர் உடல் தேவைகளுக்கு ஏற்ப உண்ண வேண்டும். பசிக்கிறது என்று கிடைக்கின்ற உணவை எல்லாம் உணர்கிறார்கள். உடல் நலத்திற்கு ஏற்ற உணவை மட்டுமே உண்ண வேண்டும். சுவையாக இருக்கிறது என்பதற்காக உணவை அளவுக்கு அதிகமாக உண்ணுவது நோயை கொடுக்கும். ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகும் மீண்டும் உண்ணக்கூடாது. இத்தகைய மருந்தில்லா மருத்துவத்தின் முதல் படிநிலையை மருந்தினர் வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முடியும் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகின்றார். திருவள்ளுவர் மருந்து என்று தனியாக ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அதுபோக இன்னும் பல தொழில்பாட்டிலே மருத்துவம் பற்றி பேசுகிறார். திருவள்ளுவரை அடியொட்டி திருமூலர் தான் இயற்றிய திருமந்திரத்திலே அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நாற்பொருள் அப்புறம் வழிபாடு என்னும் விடயங்களை பற்றி பொதுவாக அவர் பாடல்களில் விரிவாக குறிப்பிட்டாலும் திருமந்திரத்தின் 3ஆம் தந்திரத்திலே அட்டாங்க யோகம், காய சித்தி உபாயம் போன்ற விஷயங்களை அவர் கூறுகின்றார். பின்னாளிலே தாய்மானவர் என்னறிய பிறவிதனில் மாநில பிறவிதான் யாதினும் அறிவு காணும் என்று பாடியது போல திருமூலரும் உடம்பின் அருமை பற்றி உடம்புடைய உத்தமன் கோயில் உண்டான் என்று உடம்பினை யான் என்று உடம்புகின்றேன் என்று பாடுவார். தாயின் வயிற்றில் கருத்தரித்து 10 திங்களாய் வளர்க்கின்ற வரலாற்றினை 41 பாடல்களின் மூலம் திருமூலர் மிக அழகான விளக்கியிருக்கிறார். அதன் சாரத்தை எடுத்து செந்தில் நாயகம் அவர்கள் இந்த நூலிலே கொடுத்திருக்கும் பாடல் மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம் செய்து வந்தால் மனம் பொறிகள் வழியாக சென்று புலன்களை அடையாது. சோம்பல் நீரும் இரத்தத்திலே ஆக்சிஜன், அதாவது பிராணவாயுவின் அளவு குறையாமல் நுரையீரல்கள் புத்துணர்வு பெறும், பழுத்த உணவு பிடிக்காது, வாழ்நாள் கூடும் என்று திருமூலர் கூறுகின்ற பல உண்மைகளை மிக எளிய நடையிலே செந்தில் நாயகம் அவர்கள் எடுத்து எழுதுகிறார். இந்நூலின் ஒவ்வொரு பக்கத்திலும் திருமந்திரத்தின்பால் செந்தில் நாயகம் அவர்களுக்குள்ள ஆழ்ந்த புலமை வெளிப்படுகிறது. தியான
தியானம் செய்து வருவதால் மூளையின் சுறுசுறுப்பு அதிகரித்து அதன் செயல்பாடு ஓங்கும் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கருத்தினை திருமூலர் எவ்வாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கூறினார் என்பதை எடுத்துக்காட்டுகிறார். நேர்மறை எண்ணங்களான அன்பு, கருணை, பாசம், நம்பிக்கை, மன்னிப்பு, விட்டுக் கொடுத்தல் முதலியன உடலின் செயல்பாட்டை நலமாக வைக்கின்றன. எதிர்மறை எண்ணங்களான கோபம், வெறுப்பு, ஆணவம், திமிர், காம இச்சை போன்ற தீய சிந்தனைகள் நம் உடலில் உள்ள ஐம்பூதங்களின் சமநிலையை பாதித்து உடலுக்கு நோயை உருவாக்கும். அறிவியல் சொல்லுகிறது, thoughts are converted into matter. If the matter is negative, then it is converted into neuropeptides, which release stress hormones. அதாவது நம் எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது அவை தீய செயல்களாக மாறும். அப்போது நம் உடம்பிலே நியூரோபெப்டைட்ஸ் என்னும் வேதிப்பொருள் உருவாக்கி மன அழுத்தத்தை உருவாக்கும் ஹார்மோன்களை சுரக்கிறது. அது நம் உடலின் ஐம்பூத சமநிலையை குறைக்கிறது. அதனால் உடல் உறுப்புகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் தேவையான அளவில் கிடைக்காமல் நோய்கள் உருவாகின்ற நிலை உண்டாகிறது. தியானத்தின் மூலம் மனதை சமநிலைப்படுத்தும் பொழுது தீய எண்ணங்கள் நம்மை விட்டு விளைகின்றன, நோய்களும் நம்மை அணுகுவது. இசை மிகவும் சக்தி வாய்ந்தது. இசை உலகையே ஆட்டி படைப்பது. இசையால் இறைவனையே அடையலாம் என்று பலர் கூறுவதை நாம் அறிவோம். எல்லா சமயங்களிலும் வழிபாட்டிலே இசைக்கு ஒரு அங்கம் உண்டு. மேலும் பல நோய்களை குணமாக்கும் சக்தி இசைக்கு இருப்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிய வந்துள்ளது. கர்நாடக இசையில் குறிப்பிட்ட சில ராகங்களையும் அதன் தொடர்பான இசைக்கோவைகளையும் கேட்பதன் மூலம் நோய்களை குணமாக்க முடியும் என்று பல ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. இத்தாலி நாட்டு விஞ்ஞானிகளும் இதை தங்கள் ஆய்வுகள் மூலம் உறுதி செய்துள்ளார்கள். இத்தாலியில் உள்ள பாபியா நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பிரிவு பேராசிரியர் லூசியானோ பெர்னாடி தலைமையிலே இது தொடர்பான ஆய்வுகள் நடைபெற்றன. அதிலே இசை நோய்களை குணமாக்குவதில் மிகுந்த பலனை கொடுக்கிறது என்று அவருடைய குழு கண்டுபிடித்திருக்கிறது. இசை கேட்கும் பொழுது இருதய நோய் அடிப்படையாக குணமாகிறது. குறிப்பாக மாரடைப்புக்கு பிறகு நோயாளி குணமாக மெல்லிசை பெரிதும் அது துணை செய்கிறது. மன அழுத்தமும் விரக்தியில் இருப்பவர்களும் சில ராகங்களை கேட்பதன் மூலம் நாளடைவில் அவர்களின் மனம் அமைதி பெற்று அவர்கள் குணமாக வழி ஏற்படுவதாக கூறப்படுகிறது. நல்ல இசை மனதையும் எண்ணங்களையும் அமைதிப்படுத்துகிறது. எனவே இரத்த அழுத்தம், மன அழுத்தம், மன இறுக்கம், தூக்கமின்மை, சீரற்ற இதய துடிப்பு போன்ற பல நோய்கள் இசை மருத்துவத்தால் கண்டுபிடிக்கப்படுகின்றன. மத்தளம், ட்ரம்ஸ் போன்ற தோல் கருவிகள் மனக்கிளர்ச்சியை அதிகப்படுத்தி தசை நார்களை தளரச் செய்கிறது. போர்க்களங்களிலும் தீமிதி சடங்குகளிலும் அழகு குத்திக் கொள்ளும் பொழுதும் சொத்து வாக்கியங்கள், தாரை ரப்பட்டை போன்ற தோல் கருவிகளை பயன்படுத்துவதால் மனக்கிளர்ச்சி ஏற்பட்டு உடலுக்கும் உள்ளத்திற்கு ஒரு புதிய வேகம் பிறப்பதை நாம் அறிவோம். இந்நூலில் முனைவர் செந்தில் நாயகம் அவர்கள் இசை மருத்துவத்தை பற்றி மிக நுட்பமாகவும் விரிவாகவும் விளக்கியுள்ளார். மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உடல் நோய் மருந்தன சாலும், மறுப்பது இனி நோய் வாராமல் இருக்க, மறுப்பது சாவை மருந்தனலாமே என்று திருமூலர் சொல்லுவார். இங்கே மருந்து என்று அவர் குறிப்பிடுவது நாம் நாம் உண்மையின்ற மருந்து மருத்துவம். அதாவது ஆங்கிலத்தில் மெடிசின் என்பது சாப்பிடுகின்ற மருந்துக்கும் அந்த சொல் அது பொருள்படுகிறது. மருத்துவ படிப்புக்கும் மெடிசின் தான். நீங்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்கிட்ட கேட்டு பார்த்தா நான் மெடிசின் படிக்க போகிறேன் என்று சொல்லலாம். அதே போலதான் இங்கே மருந்து என்பது மருத்துவத்தை குறிப்பிடுகிறார். உடல் நோயை தடுக்கவும் மன நோயை நீக்கவும்
நோய் வராமல் காக்கவும் மரணத்தை எதிர்த்து போராடி பெருவாழ்வு வழங்கும்படியாகவும் அமைவதே மருத்துவம் என்று திருமூலர் மருத்துவத்திற்கு இப்பாடலின் மூலம் இலக்கணம் கூறுகிறார். மருந்தில்லா மருத்துவம் என்ற தலைப்பில் இதற்கு முன் பல நூல் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் இயற்கை மருத்துவம், புற்றுநோய் மருத்துவம், கொடுகை மருத்துவம் போன்ற மாற்று சிகிச்சை முறைகளாகும். ஆனால் முதலில் திருமூலருடைய திருமந்திரத்தில் உள்ள மருந்தில்லா மருத்துவ முறைகளை தொகுத்து அதை நூல் வடிவில் வெளியிட்டு தமிழுக்கும் ஏழுக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார் முனைவர் செஞ்சல் நாயகர். அவரை நாம் எல்லோரும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதிக மொழிப்பொழிகளை நான் எடுத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து நீண்ட பெருமை வாய்ந்த இந்த மாநில தமிழ்ச்சங்க அரங்கத்திலே நடைபெற்று வரும் நிகழ்ச்சிகளை எல்லாம் முன்னெடுத்து தலைமை தாங்கி சிறப்பு செய்கின்ற பேராசிரியர் பெருந்தகை முதுமுனைவர் கட்டற்ற கலைக்களஞ்சியமான ஐயா வளன் அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பு செய்கின்ற உலக திருக்குறள் தகவல் மையத்தின் பாளையங்கோட்டை கிளை தலைவர் ஐயா முனைவர் பைரா அவர்களே, இறைவேண்டல் பாடி இந்த நிகழ்ச்சியை இனிமையாக நடத்தி தருகின்ற நமது அன்பு சகோதரி முனைவர் பிரம்மசக்தி அவர்களை, முத்திரை பதிக்கும் வகையில் வரவேற்புரை நல்கிய நல்லாசிரியர் ஜான் பீட்டர் அவர்களே, நூலாசிரியர் முனைவர் செந்தில் நாயகம் அவர்களே, நூலினை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ள மருத்துவ மாமணி அவர்களே மற்றும் இங்கே திரளாக கலந்து கொண்டுள்ள அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமந்திரம் குறித்த இந்த நூலினை வெளியிடுவதற்கு மருத்துவ மாமணி அவர்களையும் முதற்சுவடி பெறுவதற்கு அடியனையும் இந்த தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பணித்தமை எவ்வாறு என தெரியவில்லை. ஆனால் ஐயா அவர்கள் ஆற்றும் செயல் எல்லாமே மிகவும் பொருத்தமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாக மருத்துவ மாமணி அவர்கள் திருமந்திரம் குறித்த வகுப்பினை அவர்கள் இல்லத்திலே நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அடியேனும் கடந்த 3 ஆண்டுகளாக தினம் ஒரு திருமந்திரம் என்ற ஒரு பகுதியினை அந்த பாடல் தெளிவுரையையும் கட்சியின் மூலமாக புலனக்குழுவில் ஏறக்குறைய தினமும் 200 பேர் பார்த்து பயன்படும் அலைகள் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை மெத்த பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்ச்சங்கத்தில் திருமந்திர நூலை வெளியிடுவது மிகவும் ஏற்ற ஒன்றே ஆகும். திருமந்திரத்தை கூறும்போது தமிழ் 3000 என்றுதான் கூறுவார்கள். திருமூலர் தமது திருமந்திர பாடல்களை தமிழ் என்ற சொல்லாலேயே பல இடங்களில் குறிப்பிடுகின்றார். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமே என்று திருமந்திர கடைசி பாடலை இதார். இவ்வாறு பல இடங்களில் திருமந்திரத்தில் தமிழை பற்றி அவர் கூறுகின்றார். 12 திருமுறை பாடல்கள் முழுவதும் ஈசனை குறித்து சொல்லும்போது தமிழோடு சேர்த்தே அர்ச்சனை பாட்டுகளாக அருளியுள்ளார்கள். இறைவனுக்கு தமிழில் பாடும் பாடலை அவருக்கு விருப்பமானதாகும் என்று திருஞான சந்த பெருமான் கூறியுள்ளார்கள். இறைவனுக்கு தமிழில் பாடும் பாடலை அர்ச்சனையாக கொண்டுள்ளார்கள். திருமூலரும் இன்னை நின்றென்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயந்தவம் செய்யல, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று திருமந்திர பாடல் அறிவித்துள்ளார். இந்த பாடல்களே, இந்த இலக்கியமே, இந்த இறைவனை போற்றும் பாடல்களை எல்லாமே தமிழ் என்று பெயரிட்டுள்ளார். நம்பியாண்டார் நம்பிகள் தனது திருத்தொண்டர் தொகையில் திருவந்தாரை குறிப்பிடுகின்றார்.
குடிமண்ணு சாத்தனூர் பூவலம் மேய்ப்பொன் புறம்பை குக்கு குடிமண்ணு கூணல் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவவிட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலன் ஆகின்றன் அங்கடனே என்று கூறுகின்றார். தெய்வப்புலவர் சேக்கிழார் பெருமானும் தன்னில் அணைந்து ஒரு காலம் பெரியாமை தானடைந்தார். முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் 3000 சாற்றி மன்னிய 3000 ஆண்டு இப்புமேல் மகிழ்ந்திருந்து சென்னிமதி அணிந்தார் தம் திருவுருளால் திருக்கையிலே என்று பாடியருளியுள்ளார். திருமந்திர நூல் கண்டெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வும் தமிழோடு சேர்ந்தே காணப்படுகிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 7ஆம் நூற்றாண்டில் அவதரித்த திருஞான சம்பந்த பெருமான் திரு ஆவடுதுறை வந்து அங்கே சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு கொடிமரம் அருகே வரும்போது இங்கே தமிழ் மனம் கமழ்கின்றது. அந்த கொடிமரத்துக்கு வரும்போது அவர் சொல்றார், இங்கே தமிழ் மனம் கமழ்கின்றது, தோண்டி பாருங்கள் என்று கட்டளை எழுதினார். அவ்வாறு தோண்டி பார்க்கும் போதுதான் கண்டெடுக்கப்பட்டது அவரது காலத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமூலர் அடிய திருமந்திரம். இவ்வாறு தமிழ் 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 என்று தமிழாகியே விளங்கியது திருமந்திரம். வேற எந்த நெருக்கோ காப்பியத்துக்கோ இலக்கியங்களுக்கோ இல்லாத சிறப்பு திருமந்திரத்துக்கு உண்டு. அறம், சாத்திரம், தோத்திரம் எல்லாம் கொண்டது திருமந்திரம். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் எல்லாவற்றிலும் அறம் சார்ந்த ஒழுக்கங்கள் பிரதானமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதுபோன்று இது போன்ற சாத்திரம், தோத்திரம் எல்லாம் ஒருங்கே அமையப்பெற்ற பக்தி இலக்கியம் கூட வேறு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மற்ற இலக்கியங்களும் திருமந்திரம் அளவில் அறம், சாத்திரம், தோத்திரம் எல்லாம் கலந்து ஒரு சேர அமையப்பில்லை என்றுதான் கருதுகின்றேன். நீங்கள் முதல் தந்திரத்தில் திருமந்திரத்தில் முதல் தந்திரத்தை எடுத்துக்கொண்டால் முதல் பகுதியான உபதேச பகுதி தவிர மற்ற யாவும் யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, ஈர் நிலையாமை, கொல்லாமை, புலால் மறுத்தல், பிறர்மனை நயவாமை, ஆட்சி முறை, தானச்சிறப்பு, அன்புடைமை, அறம் செய்வார் பயன், அறம் செய்யார் துயர், நடுவு நிலைமை, கல்லுணாமை என எல்லாமே அறச்செய்திகளும் அங்கே கூறப்படுகின்றன. மற்ற 8 தந்திரங்களும் அறச்செய்திகளோடு கூடிய சாத்திரம், தோத்திரம், மருத்துவம், தத்துவம், துறவரம், வானசாத்திரம், ஆய்வு பொருட்சி என பல்வேறு துறைகளை கொண்டு விளங்குகின்றது. சைவ சித்தாந்தம் என்ற சொல் முதலாக கையாளப்பட்டது திருமந்திரத்தில் திருமூலர் மூலமாகத்தான். என்ன சொல்கின்றார் என்றால், கற்பன கற்று கலைமண்ணு மெய்போக முற்பத ஞானம் முறைமுறையின் அந்நியே தொற்பத மேவி துரிசற்று மேலான கற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரை என்று முதலாக சைவ சித்தாந்தம் என்ற மேன்மையோர் சைவ நீதி என்று நாம் எல்லோரும் கூறிக்கொள்கின்ற அந்த தடைவிடைகளை கடந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த சொல்லை முதலாக கையாண்டவர் திருமூலதான் என்பது மிகவும் வியப்பான ஒன்று. ஐயா முதல்வர் செந்தில் நாயகம் அவர்கள் இந்த திருமந்திர நூலில் மிகுந்த ஆழங்கால் பட்டவர் என்பது நான் இந்த நூலை படிக்கவில்லை. ஆனால் மருத்துவரையாளர்கள் அதற்குள்ளாக அதிகப்படுத்தி அதை பற்றி கூறிவிட்டார்கள். அன்னாரது நூலின் தலைப்பான திருமூலரின் திருமந்திரம் போற்றும் மருந்துல்லா மருத்துவம் என்னும் இந்நூலின் மூலம் மேலும் பல அரிய செய்திகளை அறியும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதுகின்றேன். அவை யாவும் திருமூலர் அடைந்திருந்த விஞ்ஞான அறிவினால் மட்டும் அல்ல. விஞ்ஞான அறிவினால் மட்டும் இத்தகைய அரிய செய்திகளை அவர் யாரும் கூறிவிட முடியாது. அவரது மெய்ஞான அறிவினால் விளைந்ததுதான் இந்த கருத்துக்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஒரு தாயின் வயிற்றில் கருவின் தோற்றம், அதன் வளர்ச்சி, ஆண் பெண் குழந்தை பிறப்பு, ஊனமுற்று பிறப்பதன் காரணம் மேற்கொண்டு பல செய்திகளை மிகவும் அற்புதமாக திருமந்திரத்தில் அவர் எடுத்துக் கூறியுள்ளார். நிறைய செய்திகள் உள்ளது. இந்த நூல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அத்தனையும் மெய்ஞான அறிவின் கலந்து தரும் வெளிப்பாடுகள். அருமையான இந்த நூலை திருமூலரின் சிறப்பினை மேலும் அடையாளம் காட்டிய ஐயா முனைவர் செந்தில் நாயகம் அவர்களுக்கு அடியேனது பணிவான நன்றியறிதலை காணிக்கையாக்குகின்றேன். இந்த அரிய வாய்ப்பினை அளிய ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியினை வெகுவாக சமர்ப்பிக்கின்றேன். நன்றி.
கம்பன் கழகத்தின் சார்பில் திருக்குறள் முருகன் அவர்கள் முனைவர் உஷாதேவி அவர்கள் மதுரை திரவியம் தாய் மாணவர் இந்து கல்லூரி தமிழ்துறை தலைவர் பல முனைவர்களை இடமுறைகளை நான் மனோன்மிய சுந்தரார் பல்கலைக்கழகத்தில் கீழ்நிலையிலிருந்து கண்ணாடி பாடலாக பணியாற்றி வருகிறேன். பிறதுறையாக இருந்தாலும் தமிழில் ஆர்வம் ரீதியாக பிஎஸ்சி பட்டம் பெற்றுள்ளேன். இதனுடைய தொழில்நுட்பத்தை 4வது நூலாகும். இது நூல் வெளியிடுவதற்கு எனக்கு பெருந்துறையாக இருந்த பேராசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் கிருஷ்ணாமூர்த்தி ஐயா அவர்கள் நிறைய ஆலோசனைகளை கேட்டு அவருடைய பார்வையிலும் தெரிந்தது. பேராசிரியர் மாரியப்பன் மாவட்ட பேராசிரியர் மேலாண் பேராசிரியர் அவர்கள் ஒரு ஆய்வு செய்து நூலாளர்களுக்கு கல்வியானது என்று கூறினார்கள். இந்த இடத்தை கேரள பல்கலைக்கழக ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயா அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் தானாக முன்வந்து செய்கிறேன் என்று ஆலோசனையிடம் கூறி அதை மதிப்பீடு செய்து நூல் வெளியாவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். இதெல்லாம் வெளி வந்ததுக்கு பிறகு இதை எப்படி வெளியிடலாம் என்று யோசனை அவர்களுக்கு சவால் வாங்கி தான் கையில் வச்சிருக்கேன். ஐயா கரெக்டாக வந்து சொன்னாங்க. அவர் எப்படி கேட்டீங்கன்னா இறையர் அரைச்ச இறை தூதர் மாதிரி வாடியில் வந்த மாமனிதனாக இவருக்கு நான் இந்த நூலை உங்களுக்கு வெளியிட்டு காட்டுகிறேன். விடுதலை செய்தார். இது எந்த நிமிஷம் இல்லை, உங்களை நாங்களே தமிழ்ச்சங்கத்தில் இருந்து உங்களுக்கு வெளியிடலாம்னு சொல்லி பதிப்புத்துறைக்கு அறிவிச்சு பதிப்புத்துறைக்கு மணிவாசல் குறிக்கிறதுக்கு அறிவிச்சு அவங்களே பிரிண்ட் செய்து அது பிரிண்ட் செய்த நான் இந்த வெளியிடுறதுக்கு யார் தகுதியானவங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அவங்களே இருக்காங்க. எடுத்து திருமூன்றம் வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு எலும்பு முடிவு மருத்துவர் அவரும் அவங்க வீட்டம்மாவும் மருத்துவர் தான், மகப்பேர் மருத்துவர் இருந்தாங்க. அவங்களும் 2 பேருமே தமிழில் இருந்துட்டு ஆர்வமாகவும் அதுக்கு வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அதை வாங்குவதற்கு வரக்கூடியவங்க சென்னையிலே பணியாற்றிய கிருபாகரன் ஐயா அவர்கள் சொன்னாங்க. அதாவது ரிட்டையர்டு ஆனது பிறகு மன நிறைவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொண்ணுங்க சைவ சமய நடிகர்கள் ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கிறதுனால இது வெளியிட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் பார்க்கலாம். இந்த நம்ம மன அழுத்தமும் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா அமைதியாக இருக்கணும் அப்படின்னா தியானம் பேசி எல்லாமே சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய முறைகள் விரிவாக இருக்கணும், வேதிப்பொருள்கள் கலக்காத உணவாக இருக்கணும் அப்படிங்கிறது. இசைகள் கேட்பதனாலையும் மனநிலை அமைதியாக இருந்ததுனாலையும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணத்தினால இந்த நூல் வெளியிட்டு நூல் முதல் காரணம் ஐயா வரலாறு சரியாதால் அது எந்த மாற்றிருக்க முடியாது. அது தனித்தமிழ் இயக்கத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது எதிர்த்து இங்கே இருக்க பிரம்மசக்தி மேடம் எப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் முடிச்சு மேலே வந்து கொடுத்து இங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு கஷ்டப்பட்டு யாரும் தெரியும். அதே இதில் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே பேராசிரியர்களுக்கு சொல்ல முடியாது. இதுதான் காரணம். மாநில தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா பால்வடான அரசு ஐயா அவர்கள் இருந்ததுனால் இணைந்து வெளியிட்ட மாமணி மகாலிங்க ஐயப்பன் ஐயா மருத்துவரை அவர்களுக்கு முன்னாடி பெற்றுக்கொண்ட திரு கிருபாகரன் ஐயா அவர்களுக்கு மாநில தொழிற்சங்கத்தில் தனித்தமிழ் இலக்கியத்தின் சார்பாக அருமையான ஒரு நூலை செந்தில் நாயகம் அந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறேன்.
திருமூலர் திருமந்திரத்தில் மண்ணில்லா மருத்துவம் இந்த நூலினுடைய சார்பு. அப்ப இந்த திருமந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக திருமூலம் திருமூலனுடைய திருமந்திரம் எழுதியிருக்கிறது. இதுல அட்டாங்க யோகம், சரியை, தெரிய, யோகம், ஞானம் என்ற 4 நெறிகளில் யோக நெறிமுறையை பொறுத்து சைவ சித்தாந்த கருத்தை சொல்வது, அதோடு உடம்பை பேணுகின்ற மருந்தில்லா மருத்துவத்தை பற்றி சொல்வது, மிகவும் ஆராய்ந்து பல பேருடைய நமது மாநில இந்து கல்லூரி பேராசிரியர்களுடைய அந்த ஆலோசனைகளெல்லாம் கேட்டு இந்த நூல் வெளிவந்தது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. தமிழ் கூறும் நல்லுலகம் இந்நூலை போற்றி ஏற்க வேண்டும் என்ற வேண்டுதலை தெரிவித்துக் கொண்டு, நமது ஐயா உலக சாதனையாளர் திருக்குறள் ஞாயிறு பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், 100 100ஆய் விருதுகள் குடித்தவர், 101வது விருது என்று நினைக்கின்றேன். அது தமிழ் இந்து நாள் விருதை வெளிவந்தது. அது என்ன விருதுன்னா, டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் பேரவை வெளியிட்ட விருது, தேசிய சமுதாய தலைமை பண்பாளர் விருது. இந்த விருது ஐயாவுக்கு கிடைத்திருக்கிறது. நாம் எல்லோரும் கடவுளை ஐயா அந்த எண்ணத்திலே இவர்கள் தான் இந்த தனித்தனி இலக்கிய கழகமாகட்டும், விவேகானந்தர் மன்றமாகட்டும், அப்புறம் இங்கே வாரந்தோறும் வெளியீடு என்று மிக அருமையாக பல நிகழ்வுகள் நடக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மூல ஆதாரமாக முழுமுதல் காரணமாக விளங்குபவர் நம்முடைய வளர்நர் ஐயா அவர்கள். அவர்களுடைய அந்த பண்பினை பாராட்டி ஒரு கவி: எண்ணத்தால் சொல் வீச்சார் வல்லவர் வளனார், வண்ண தமிழுக்கு வரம் சேர்க்கும் வளனார், எண்ணிலா மாணவர்க்கு தமிழ் ஆசான் வளனார், தேம்பாவணி செல்வர் அருண்மொழி வளனார், பாவேந்தர் புகழ் பரப்பும் வேந்தர் வளனார், ஞான வாரி தமிழ் ஞானி வளனார், தமிழ் தேனி கரையேற்றும் தோணி வளனார், திருக்குறள் ஞாயிறு தமிழ் காவலர் வளனார், அருந்தமிழ் நூல்களின் பதிப்பாசிரியர் வளனார், இருந்தமிழ் படைப்புகளின் திறப்பு வாசல் வளனார், இலக்கியம் காக்கும் பாளையம் கோட்டை வளனார். இந்த பாளையம் கோட்டை என்ற ஊருக்கு எனக்கு எதனால பேர் வந்தது? ஆனால் இலக்கியத்தினுடைய பாளையங்கோட்டையாக விளங்குபவர் நமது வளனார். தனித்தமிழ் பேச்சாளர், இருந்தமிழ் படைப்புகளுடைய திறப்பு வாசல் வளனார், இலக்கியம் காக்கும் பாளையங்கோட்டை வளனார், தனித்தமிழ் பேச்சாளர், விருதாளர் வளனார், சான்றோரை செதுக்கும் சிற்பி வளனார், இனிது நடமாடும் பல்கலைக்கழகம் வளனார், எழுத்தாளர், சாதனையாளர், வித்தகர் வளனார், மாநில தமிழ் சங்க மா தங்கம் வளனார், மாண்புமிகு அமைப்புகளின் ஊற்றுக்கண் வளனார், 100 100ஆய் விருது மணக்கும் தமிழ் சோலை வளனார், தமிழருக்கு கிடைத்த கற்பக தரு வளனார், தேசிய சமுதாய தலைமை பண்பாளர் பேசறிய இவ்விருதும் பெற்றார் நம் வளனார், மாசிலா தமிழ் வைரமாய் வாய்த்த வளனார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ என்று உங்கள் அனைவர் வாழ்வு எல்லாம் எழுதி பேசி வணங்குகிறேன். அவருக்கு நான் எழுதிய இந்த 2 நூல்களை காணிக்கையாக வழங்குகிறேன். நன்றி சொல்ல வருகிறார்கள் திருக்குறள் முருகன். முதல் நிகழ்வு நிறைவு பெறுகிறது. இங்கே எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் பெருந்தகை ஐயா அவர்களை பற்றி சொல்கிற போது 100 எல்லா செண்டா எடுத்தாலே முடிஞ்சு முதல்ல அவர்கள் அடுத்த எத்தனை போகிறதுக்காக சொல்ல முடியல, சரியாக சொல்ல முடியல. எப்பவும் வரவேற்புகளை சரியாக சொல்லுவாங்க, கேட்டு அவங்க சரியாக சொன்னாங்களான்னு அது தெரியல. ஏன்னா நானே இந்த டீம் மேலே நிற்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். அவர் 8 மணிக்குள்ளே கல்லூரிக்கு போன ஒரு திருமண நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சி. அதனால் இந்த கடைசியில் நடிக்கிறதுக்கு பதிலாக ஓடாமல் வந்திருக்கேன்னா அதான் காரணம். நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஐயா பாப்பா ஐயான்னு சொல்லுவாங்க. அம்மா சொன்னது மாதிரி ஐயாவுக்கு டெல்லியில் இருந்து டெல்லி
நட்புறவு பேரவை பொதுச் செயலாளர் தேசிய சமூக நல தலைமை பண்பாளர் விருது அப்படின்னு அவங்க வழங்கியிருக்காங்க. எத்தனாவது விருது ஐயாட்டி கேட்டுருவோம். இப்படி இருக்கு 120வது விருது. உலகத்திலே யாரும் இது வாங்கிக்க முடியாது. இந்த மேடையிலிருந்து நான் சொல்லிட்டு வாங்குறதுக்கு மூச்சு வாங்கிறோம். 120 விருதுகளை வாங்கிட்டு இப்படி அவையடக்கமாக இருக்கணும்னா அது சிறப்பு அமையும். அதில் ஒருவராக அமைந்திருக்கிற பேராசிரியர் பெருந்தகை முனைவர் ஐயா வளர்ச்சி அவர்களுக்கு என்னுடைய இளைய நன்றியையும் காணிக்கையும் தெரிவிக்கிற பொருட்டு இந்த கதராடையை அவர்களுக்கு அணிவிக்கிறேன். சனிக்கிழமை தோறும் அங்கே ஒவ்வொரு நூல் வெளியீடு நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்வுக்கு ஐயா தலைமையில் சிறப்பு செய்கிற போது திருமூலரை பற்றி சொல்கிற போது அண்ணாவை பற்றியும் குறிப்பிட்டார்கள். நான் கம்பம் மத்திரம் தான் அண்ணாட்ட குறிப்பிட்டார் போலன்னு நினைச்சேன். இவர் குறிப்பிட்டிருக்கேன். ஏன்னா அண்ணா வேறு மாதிரி நினைப்போம். இவங்கள ஜாமி இல்லாத கட்சி இருக்கு. ஆனால் ஜாமியை பற்றி சொன்னவங்க முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அதை பற்றி செய்தியெல்லாம் இந்த அவையில் ஐயா தெரிவித்துட்டாங்க. ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாக நெஞ்சிலிருந்து நன்றி. இறைவேண்டர் பாடி தொடங்கி இருந்த சக்தி அவர்கள் முறையை பற்றி பாடினாங்க. மொழிக்கு இருக்கிற கடவுள் ஒருத்தவங்கன்னா எந்த மொழிக்கு கடவுள் கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் கடவுளுக்கு தான் யாருன்னா முடியும். அதனால் அவன் அந்த முருகனை வேண்டி இறைவேண்டர் பாடி தொடங்கியிருந்த மரியாதைக்குரிய அம்மையார் சக்தி அம்மையார் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்சந்தரின் நன்றியை காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். வரவேற்புரை வழங்கிய மரியாதைக்குரிய நல்லாசிரியர் ஜான்பித்தரையா அவர்கள் நான் எப்போது குறிப்பிடுவதை போல வரவேற்புரை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கண வகுப்பை ஆனால் அதற்கு உரியவராக வழங்குகிற மரியாதைக்குரிய ஐயா ஜான்பித்தரையா அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்சந்தரின் நன்றியை காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். இதனை இவன் செய்வான் என்றாய்த்து அதனை அவன் கண்படல் என்பதை போல இந்த நூலை யாரை வச்சு வெளியிடணும், இதில் இருந்து மருந்துகளாக மருத்துவம், இதில் எவ்வளோ நெஞ்சு அழுத்தம் பார்த்தீங்களா? ஒரு டாக்டரே வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் மருந்தெல்லாம் கொடுக்குறா ஐயா மருந்தெல்லாம் மருத்துவர்கள் சொல்லி ஒரு நூலாச்சு ஐயா அதையே எடுத்து அதை சொன்னாங்க பார்த்தீங்களா? மருந்துனா என்ன மருத்துவனா என்ன ஒரு பெரிய பெருந்தகை இவருடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த நூலை வெளியிட்டு பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய ஐயா மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நூலை பதிகிற இடத்திலே இந்த நூல் திருமுறைகளை பற்றி சொல்றது. திருமுறை 10வது திருமுறையை சொல்றாங்களா? அதனால அது சைவத்தில் கொஞ்சம் முனைப்பாக இருக்கிறவர்களை பெறுகிற இடத்துல வைத்தால் அதற்கு பெருமை இருக்கும் என்ற காரணத்தினால்தான் மேனாள் பதிவாளர் மரியாதைக்குரிய சிவ கிருபாகரன் ஐயா அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொண்டு அவருடைய வழக்கங்களை எல்லாம் தந்து பெருமை சேர்த்தார்கள். அன்னாருக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்சமிறந்து நன்றியை காணிக்கையாக்கி வருகிறோம். நூலாசிரியருடைய 3வது 4வது நூல் சொன்னாங்க. நான் 2 நூலுடைய அட்டையை பார்த்தேன். ஆனால் ஐயா தந்தாங்க ஒரு புத்தகம் காமராஜருக்கு ஒன்று, சிதம்பரனாருக்கு ஒன்று. மக்கள் பிடித்தாங்க அவர்கள் மதம் பிடித்தான்னு சொல்லக்கூடாது. அப்படி நான் ஒரு காப்பாற்றிருக்காரு தலைவர்கள் வரிசையில் அங்கே போனதுக்கப்புறம் ஜாரி கிடையாது. அது வரைக்கும் தான் ஜாரி. தலைவர் வரிசைக்கு போயிட்டாங்க. இந்த நாட்டுக்காக உழைக்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள அந்த இடத்த விட்டு தூரத்தில் அப்படி எல்லாரையும் பற்றியும் ஒரு கருத்துரையாக பல்வேறு நூல்களை ஆக்கிட்டு வந்திருக்கிற ஐயா அவர்கள் இந்த நூலையும் ஆக்கிட்டு வந்திருக்கிறார்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அங்கே உதவின்னு கேட்டு போனால் போதும். அப்படியே அங்கே வச்சுட்டு இப்படி கையை காட்டி அங்கே போகணும்னு சொல்றதே இல்லை. இது என்னுடைய அனுபவம். நான் பல்வேறு முறை என்னுடைய ஆய்வுக்காக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு செல்கிற போது நேராக யாரையும் போய் பார்த்தோம்னா நேராக ஐயா வீட்டுக்கு போவேன். என்னன்னு கேட்டு என் கூடயே வெளியே வந்து அங்கே எனக்கு டீ வாங்கிடுவா ஐயா நான் கொஞ்சம் அலண்டேன். என்ன செய்யணும் கும்பிட்டோம். படிக்க வருகிறவர்களுக்கு பாதை அமைத்து கொடுப்பது, தன்னுடைய படியை
மிக சிறப்பாக ஆக்கியிருக்கிற ஐயா அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் எல்லா பெரிய அந்த கூட்டத்துக்கு வரையிலிருந்து திரும்பி சேர்த்துருக்க அத்தனை பேருக்கு சொன்னாலும் இந்த கொஞ்சம் சக்கரமாக தான் இருக்கு. நான் அடுத்த நிகழ்வு ஐயா எங்கள் ராமசாமி ஐயா வாரம் நடத்தியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த பொழியை மேற்கொள்வதற்காக பேராசிரியர் அந்தோனிராஜ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். போன கூட்டத்தில் இங்கே பேசிய அம்மையார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஜெயந்தி மாலம் போன கூட்டத்தில் அம்மாலாம் பேசுகிறாங்க. இங்கே என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்கிற என் மருமக வந்துருக்கு அப்படின்னாங்க. அப்படின்னா அவ்வளோ ஆச்சரியம் தான். இன்னத்து கம்பெனிக்கு போயிட்டு வர எங்கே எங்கள் வீட்டுக்காரருக்கு முடிச்சு வாங்குறாங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம் இருக்கா சொல்லுது. ஆனால் அவள் ஆச்சரியத்துறையில் இருக்கான். அதனால் அவளுக்கும் இதனுடைய கஷ்டம் தெரியும். இங்கே வந்து அவள் பெருமை சேர்த்துக்கிறார். அவளுக்கும் அந்த அமைப்பின் சார்பாக நன்றியை கணக்காக்கி மகிழ்கிறோம். கேப்டன் ஐயா வந்திருக்காங்க. அடுத்த நிகழ்வுக்கு நன்றி புரிகிற மனிதநேய பண்பாளர் பாப்பராஜ் ஐயா வந்திருக்காங்க, வெங்கடாச்சல ஐயா வந்திருக்காங்க, பாண்டியன் ஐயா வந்திருக்காங்க, கவிஞர் வந்திருக்காங்க. இந்த நிகழ்வை எல்லாம் புகைப்படம் எடுத்து ஒரு 100க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. கல்வி உறுதியாளர் அவர் ஒரு பேராசிரியருடைய மகன், அது அதோட பெரிய விஷயம். இந்த புதுப்பட கலைஞராக என்னுடைய மருமகன் வந்திருக்கிறாரு ரமேஷ். இங்கே அடுத்த ஒரு அருமையான பாடத்தில் இருக்கிறார் முருகேசன் அவர்கள். இங்கே இதே மாதிரி இப்போ எழுதுவதற்காக வாழவில்லை, வாழ்வதற்காக எழுதுகிறேன், வாழ்வதற்காக எழுதுகிறேன், எழுதுவதற்காக வாழ்கிறேன், எழுதுவதற்காக வாழ்கிறேன். எனக்கு பழக்கு பூரா பேசுறதுல எழுதிட்டு அகடைக்கிற துட்டில் அப்படி இல்லை, நான் எழுதுறதுக்கு தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு மாமையை மரியாதைக்குரிய திவானகி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிகப்பெரிய சிறப்பாக சொல்ல வேண்டியிருந்தால் மேனாடு தமிழ் துறையை சேர்ந்த பேராசிரியர் சிவசேரி அவர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். அவர்கள் வந்து வர்ற செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் காலையில் 8:15 8:30 வரைக்கும் ராபி சேதுப்பிள்ளை பற்றிய செய்திகளை தர இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் செவிப்படுத்த வேண்டும். ராபி சேதுப்பிள்ளை நெல்லையிலே தமிழ் வளர்த்த பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறீர்கள், அதையெல்லாம் செவிப்படுத்தி தர வேண்டும். சிலர் பாக்கியா பேர், சிலருடைய பேரை நான் மட்டும் சரியாக சொல்லியிருக்க மாட்டேன், எப்பவும் சரியாக சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மேலே நின்றுட்டு, அதனால் ஒரு பேர் விடுபட்டு இருந்தார். உங்களுக்கும் நெஞ்ச நினைத்த நன்றி. இந்த அமைப்பின் சார்பாக என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்வதில் நன்றி. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்டவர்கள் உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாக நூல் வெளியிட்டும் சிறப்புரையாற்றிய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நான் வணங்கி வருகிறேன். இன்றைய நூல் வெளியிடுவதில் தலைவராக இருக்கின்ற முதுமுனைவர் ஐயா பணநட்டு ஐயா அவர்களை நான் வணங்கி வருகின்றேன். இங்கே இறைவேண்டல் பாடிய முனைவர் பொன் சக்தி அம்மா அவர்களை வணங்கி வருகின்றேன். வரவேற்புரையாற்றிய நல்லாசிரியர் ஜான் பீட்டர் ஐயா அவர்களை வணங்கி வருகின்றேன். திருமூலரின் திருமந்திரம் போற்றும் அறிந்திலா மருத்துவம் என்ற நூலை வெளியிட்ட மருத்துவம் மாமணி மகாலிங்க ஐயப்பன் ஐயா அவர்களை வணங்கி வருகின்றேன். முதற் சுவடியை பெற்றவர் முன்னை பதிவாளர் சிவத்திரு குமாரன் ஐயா அவர்களை வணங்கி வருகின்றேன். ஏற்புரையாற்றிய நூலாசிரியர் முனைவர் செந்தில்நாயகம் ஐயா அவர்கள் மிக சிறப்பான நூலை நமக்கு திருமூலரின் திருமந்திரம் போற்றும் மருந்தில்லா மருத்துவம் என்ற நூலை தந்த ஐயா அவர்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன். அவர்கள் ஏற்புரையாற்றும் போது சிறப்பான உரையை தந்தார்கள். ரத்தின சுருக்கமாக அவருடைய உரையை தந்தார்கள். ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். இங்கே இப்பொழுது நம்முடைய திருக்குறள் முருகன் அவர்கள் வேக வேகமாக நன்றியை கூறிவிட்டு அவர்கள் ஒரு திருமணத்திற்கு செல்வதாக சென்றுவிட்டு அவர்களும் நான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இன்று நம்முடைய உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாக வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த திருக்குறள் சிறப்புரை ஆற்றுவதாக வந்திருக்கின்ற அருமை சகோதரர் அவர்கள் தூய சவேரியார் கல்லூரியினுடைய பேராசிரியர், தமிழ்துறை பேராசிரியர் ஐயா அவர்கள் நமக்கு இன்று நாணுத்தாள் வீழ்த்த கதவு என்ற ஈட்டடியை வைத்துக் கொண்டு சிறந்த உரை தர இருக்கின்றார்கள். அதோடு இங்கே நமக்கு ஒரு சிறப்பான பாடலை பாடிய பாடகர் ஐயா முகேசன் ஐயா அவர்களுக்கும்
நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய ஐயா பேராசிரியர் முனைவர் அந்தோணிராஜு அவர்கள் பேசுகின்ற அதிகாரம் 126வது அதிகாரம், நிறையடிதல். தலைவி ஒளிவு மறைவின்றி வாய்விட்டு பேசுதல் என்ற கருத்தை சொல்லுகின்ற போது முதல் குறளாக 1251 என்ற குறளில் என் காம கணிச்சி உடைக்கும் நிலை என்னும் நாணுத்தாய் வீழ்த்த கதவு என்ற அந்த குறளை அந்த ஈட்டடியை ஐயா அவர்கள் உரை தர இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் நம்முடைய முதுமலைவர் ஐயா அவர்கள் தன்னுடைய திருக்குறள் விளக்கத்திலே மிக சிறப்பான உரையை தந்திருக்கிறார்கள். அந்த உரையை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய தலைமுறையை நான் நிறைவு செய்கின்றேன். நாணமாகிய தாளிட்ட கற்பு என்னும் கதவை காம வேட்கை என்னும் கோடலி கொண்டு அந்த கோடலியால் வெட்டி எரிந்துவிடும் என்ற கருத்தை நம்முடைய ஐயா அவர்கள் தன்னுடைய திருக்குறள் விளக்கத்திலே மிக சிறப்பான முறையாக சொல்லியிருக்கிறார்கள். ஐயா அவர்களை நான் வணங்கி வருகிறேன். இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் முனைவர் அந்தோணிராஜ் ஐயா அவர்களை இங்கே கருத்துரை வழங்குமாறு உங்கள் எல்லோரும் சார்பாக பணி அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அவையிலே இருக்கின்ற பெரியவர்கள், பேராசிரியர்கள், மருத்துவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலே பேசுவது முதல் முறை. நேர்முக தேர்வுக்கு வந்தது போல் ஒருவித தயக்கமும் பயமுமாக இருக்கின்றது. எனக்கு அங்கு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நேர்முக தேர்வுக்கு எப்படி அமர்ந்திருக்கிறோம் அதே போன்ற ஒரு எண்ணத்தை மனதிற்கு யோசித்தேன். அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரிய ஒரு அவையில் வந்து எனது உரையை பேசுவதற்கு நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். எனக்கு ஆசானாகிய விளங்கிய சிவசு ஐயா அவர்கள், இங்கே மிகச் சிறப்பாக இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கும் வளரசு ஐயா அவர்கள், இந்த வாய்ப்பை நல்கிய வை ராமசாமி தமிழாசிரியர் அவர்கள், பிறகு மருத்துவர்கள் ஐயா அவர்கள், பாப்பையா அவர்கள் அனைவரும் முன் பேசுவது எனக்கு மிக பெருமை இருக்கின்ற ஒரு விஷயமாக நான் உணர்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நிறையழிதல் அப்படிங்கிறது. காலந்தோறும் அறம் மாறிக்கொண்டிருக்கிறது, அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. இது போன்று பல புறம் சார்ந்த விஷயங்கள் பெருமளவு மாறிக்கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த காமம் போன்ற அகம் சார்ந்த விஷயங்களில் பேசுவதில் இன்னும் கூட ஒரு பெரிய மாற்றம் வரவில்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் இன்னும் கூட பள்ளி தமிழ் பாடத்தில் எந்த அளவுக்கு காமத்துப்பாலை பாடமாக வைப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் 15 ஆண்டுகளாக தூய செவரியார் கல்லூரியில் பணியாற்றி வந்துள்ளேன். இந்த 15 ஆண்டுகளில் கடந்த மாதம் நடைபெற்ற பாடக்குழு திட்டத்தில் தான் முதல் முறையாக காமத்துப்பாலில் உள்ள அதிகாரம் வைக்கப்பட்டது. எப்பொழுதுமே நாங்கள் அதிகமாக வைப்பது கல்வி அதிகாரம், நட்பு, வாய்மை, அன்புடைமை, ஒருவேளை இல்வாழ்க்கை வைக்கலாம் வைத்திருந்தோம். ஆனால் இந்த கடைசி 25 அதிகாரத்தை நாங்கள் பாடப்பகுதியில் எனக்கு தெரிந்து நான் இந்த 15 ஆண்டுகளாக நான் பாடம் நடத்தியதில் வைத்ததே இல்லை. இருபாலர் கல்வி நிலையம் வேறு. ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காமத்தை பற்றி பேசுவது என்பது அதில் பேசுவதில் நமக்கும் கட்டுப்பாடு வேண்டும். ஏனென்றால் அதை கூட எப்படி சொல்கிறார்கள் என்றால், அறம் பொருள் இன்பம் வீடு பேர் போல அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று சொல்லிவிடுகிறார்கள். காமத்துப்பால் என்று சொல்வதில் ஏதோ ஒரு தயக்கம். ஏனென்றால் காமம் என்ற வார்த்தையே இங்கு ஒரு தடை செய்யப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. காதல் என்பதற்கே இன்னும் முழு அர்த்தம் சத்தியமாக எனக்கு புரியவில்லை. காதல் காதல் என்கிறார்கள். அது அறிவியல் அடிப்படையில் பார்த்தால் அது ஹார்மோனுடைய சேசை அப்படிங்கிறார்கள். இந்த நேரத்தில் காமத்தை குறித்து அதில் இருக்கின்ற ஒரு அதிகாரத்தை குறித்து
பேசும் பொழுதே ஒரு சில சிக்கல்கள் ஏற்படுகிறது. இன்பம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பொது ஒரு சொல்லாக நாம் சொல்ல வேண்டும். இன்பம் என்பது ஒரு பொது சொல். அதாவது இன்பம் என்ற சொல்லுக்கு உன்னத மகிழ்ச்சி, மன நிறைவு கொண்ட ஓர் உணர்ச்சி என்றுதான் விளக்கம் தருகின்றனர். இன்பத்திலே புறம் இருப்பினும் அதை அக உறுதி பொருளாகவே பெரும்பாலும் கொள்கின்றனர். ஆனால் காமம் என்பது ஒரு பொது சொல்லாக இல்லாமல் இன்பம் என்பது பல வகையில் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் காமம் என்பது ஒரு புலன் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மையை மட்டும் பேசக்கூடியதாக அமைகிறது. அந்த வகையில் இந்த இரண்டு வார்த்தையுமே சேர்த்து வள்ளுவரும் எழுதியுள்ளார். கூடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்குகிறது. காமத்திற்கு இன்பம் என்று காமத்தையும் இன்பத்தையும் கலந்தே வார்த்தையாக பேசியுள்ளார். இப்பொழுது குறளும் சொல்கிறது, காமமும் நானும் உயிர் காவா தூங்கும் என் நோனா உடம்பினகத்து என்று ஒரு பொருள் இருக்கிறது. இந்த நாணமும் காமமும் இரண்டு பக்கமும் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் என்ன செய்வேன்? உயிரை காவடி தண்டாக கொண்டு காம நோயும் நாணமும் இரு பக்கமும் தொங்குகின்றன. நான் என்ன செய்வேன் என்று குறைக்கின்றார். மனிதனுடைய நாணத்தை தகர்க்கின்ற ஒரு விஷயம் என்பது காமம். நாணம் தகரும் பொழுதுதான் காமம் பிறக்கிறது. அது உழைத்துக் கொண்டு வருவது. தலைவன் தலைவியை இரவு நேரம் காத்திருக்க சொல்கின்றான். தலைவி காத்திருக்கின்றாள். முதல் நாள் இரவு முழுவதும் காத்திருக்கின்றான். ஆனால் அவன் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவன் வரவில்லை. மறுநாள் காத்திருக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு ஒரு நினைப்பு, அவன் வந்தவுடன் நாம் அவனிடம் கூடல் கொள்ள வேண்டும், அவனிடம் பேசக்கூடாது, அவனிடம் சண்டையிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் முன் வந்து நின்றவுடன் அவனது நாணம் இழந்து போய் அவனும் காமத்திற்கு இரையாகிறான். அதாவது எலுமிச்சை பழம் போன்றது காமம் என்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது நாம் மதுவை நினைத்தால் உடனே நமக்கு மது போதை வந்து விடுவதில்லை. மதுவை அருந்தினால் மட்டுமே மது போதை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் சில உணவு பதார்த்தத்தை பார்த்த உடனே நமக்கு எச்சில் புரியும். புளிப்பு போன்ற ஏதாவது, அதை போன்றதான் காமம். எப்படி மதுவினுடைய தாக்கத்தை எலுமிச்சை பழத்தை கொண்டு குறைக்கிறார்களோ அதை போன்றே எலுமிச்சை பழம் மதுவையே வெல்கிறது. உள்ள கழித்தலும் காண மகிழ்ந்தலும் கண்ணுக்கு காமத்திற்கு உண்டு. அந்த எலுமிச்சை பழத்தை போன்றது காமம். நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கு இன்பத்தை தரக்கூடியது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றோடி கண்ணே உட என்று நாம் குரலிலே பார்க்கிறோம். பொதுவாக நமக்கு ஐம்புலன்கள் காணுதல், கேட்டல், நுகர்தல், தொடுதல், ருசித்தல். இந்த ஐம்புலன்களும் ஒரே நேரத்தில் நமக்கு தருகிறது, வாய்ப்பு பெறுகிறது என்றால் அது காமத்திலே மட்டுமே இருக்கிறது. தனித்தனியாக நாம் இந்த நுகர்ச்சியை பெறலாம். சுவைப்பது, நுகர்வது, கேட்பது போன்றது. ஆனால் இது எல்லாமே ஒரே சமயத்தில் நிகழ்வது காமத்தில் தான். அப்போ இதை பற்றிய குழப்பம் என்பது, காமம் என்பது ஒரு நோயா அல்லது பேயா? ஏனென்றால் இந்த வார்த்தை என்பது இப்பொழுது கூட செய்தித்தாளில் அவர்கள் தமிழுக்காக எழுதி கொடுக்கிறார்கள். காமம் கொடுறன் அப்படி என்ற வார்த்தையை. ஆனால் காதல் கொடுறன் என்றோ வேறு சொல்லுக்காக அதை சேர்ப்பதில்லை, காமத்திற்கு மட்டுமே சேர்க்கிறார்கள். ஆனால் திருக்குறளிலே மனதினும் மெல்லியது காமம் என்றும் நாம் பார்க்கின்றோம். ஒரு முதுபெரியவனிடம் ஒருவர் கேட்டார், நான் காமத்தை தொலைத்து விட என்ன செய்ய வேண்டும் என்றார். அவர் உடனே செத்து போய்விடும். இவர் ரொம்ப மரியாதையாக கேட்டார், நான் காமத்தை தொலைக்கணும்னா என்ன செய்யணும்? செத்து போயிடும். ஏன்னா நீ உயிரோட இருக்கிறது இது இருக்கத்தான் தெரியும். உனக்கு பசிக்கா இல்லையா? ஆமா. சாப்பிட்டியா இல்லையா? ஆமா. அது மாதிரி தான். அப்புறம் என்ன நீ அதை வந்து கட்டுப்படுத்துவது என்று என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டதை பதிலே சொல்ல முடியாது. ஏனென்றால் அது நம்மோடு உயிரோடு அணுவோடு தொடர்புடையது.
தாயும் உடன்பட்டால் தந்தையும் கடன்பட்டால் நானும் உயிர் பெற்றேன் யாக்கை எனும் உரு பெற்றேன். ஆனால் திருக்குறளில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், காமத்துப்பாலில் அவள் திருவள்ளுவர் உடலினை மட்டுமே வைத்து அவர் குரல் படைக்கவில்லை, உள்ளத்தை வைத்து அவர் குரல் படைத்துள்ளார். ஏனென்றால் காமம் என்பது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது நமது உள்ளமும் சார்ந்ததுதான் காமம். அவர் உடல் நோய்க்கு தருகின்ற தீர்வை விட உள்ள நோய் என்னென்ன செய்யும், காமம்ங்கிற உள்ளம் நம்மை என்ன பாடுபடுத்தும் என்பதைத்தான் வள்ளுவர் மிக சிறப்பாக உள்ள சிக்கலுக்கு தீர்வாக, ஒரு உளவியல் முறை தீர்வாக, அது களவியலாகவும் கற்பியலாகவும் நமக்கு தருகின்றார். ஒரு குறள், ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது. உன் மனைவியே ஆனாலும் அவளுக்கு விருப்பம் இல்லாமல் தொடாதே என்று சொல்கிறார். ஆனால் இப்பொழுது அதை சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார். இதை வள்ளுவர் எப்பொழுதோ பெண்ணிற்கான ஒரு உளவியல் சிக்கலை அவர் பேசியிருக்கின்றார். இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்பது கற்பியலில் பாடுபட்டது. நிறை அழிதல் என்கின்ற ஒரு அதிகாரத்திலிருந்து நாம் சொல்கிறோம். நிறை அழிதல். நிறை அழிதல் என்பது தலைவி காம மிகுதியால் தன் மனத்தை அடக்க இயலாத நிலையில் வாய்விட்டு வெளிப்படுத்தி பேசுதல் நிறையெழுதலாம். ஏற்கனவே அதற்கு முந்தைய அதிகாரம் என்னவென்றால் நெஞ்சோடு கிடத்தல். உங்களுக்கு தெரியும், நாம் உங்களுக்கு பெண் வெளிப்பட பேச மாட்டார், அதுவும் பேசக்கூடாது என்பது போன்ற வரையறை தான் நமக்கு இருக்கிறது. ஏற்கனவே அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு என்பது போல கடல் என்ன காமம் உழந்தும் கடல் போன்ற காமம் வெளிப்பட்டாலும் கூட பெண் அதை வெளிப்படுத்தக்கூடாது என்பது ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையாகவே அக்காலத்தில் இணைந்தது. ஆனால் தலைவனை காண தலைவனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்ற வேட்கை மிகுதியால் தன் காதல், தன் காம விருப்பங்களை அடக்க முடியாமல் வாய்விட்டு கூறத் தொடங்குகிறார். அதைத்தான் நிறையடைதல். ஓவர்ஃப்ளோ. தன்னுடைய உள்ள வேட்கையை ஒரு கட்டத்தின் மேல் அவளால் என்ன செய்ய முடியவில்லை, அடக்க முடியவில்லை, வெளிப்படுத்தி விடுகிறார். ஏனென்றால் எவ்வளவுதான் கடினப்பட்டாலும் ஒருவருடைய முகமும் அவருடைய கண்களும் அவருடைய செயலும் அவருடைய காமத்தை காட்டி கொடுத்துவிடும். காதலையும் அவ்வாறு தான் சொல்கிறார். கண்ணோடு கண்ணினை நோக்கி வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொற்கள் வேண்டுமா அப்படின்னு பாடல் கூட வந்து. காதலை எப்படி பார்வை மட்டுமே உணர்த்துகிறதோ காமத்தையும் கூட அவர்களின் ஒரு சில செயல்கள் உணர்த்தி விடும். அப்படித்தான் இங்கே நிறை என்பது நிறுத்துதல் என்று பொருள்படுகிறது, அழிதல் என்பது கெடுதல் என்று பொருள்படுகிறது. தன் உள்ளத்தை அடக்கி நிறுத்தும் தன்மை கெடுதல் தான் நிறை அழிதல். தன் உள்ளத்தை அடக்கி நிறுத்தும் தன்மை கெடுதல் தான் நிறை அழிதல். மனிதன் தோற்று விடுகின்ற சில இடங்கள் உண்டு. பல இடங்களில் மனிதர்கள் தன்னை ஜெயித்துக் கொண்டு முன்னேறித்து கொண்டு வெற்றி பெற்றுக் கொண்டு இருந்தாலும் மனிதன் தோற்கக்கூடிய சில இடங்கள் உண்டு. அதில் முக்கியமான இடம் என்பது காமம். பல பேர் அதை தோற்று போவது உண்டு. இதில் நிறை என்பது நெய்தல் களி, களித்தொகையில நெய்தல் களியில 16வது பாடல்ல நிறை என்பது மறை பிறர் அறியாமை என்று கூறுகிறது, விளக்கம் தருகிறது. நிறை என்பது மறைப்பொரு செயலை பிறர் அறியாமல் செய்வது. நிறை அழிதல் என்பது வேட்கை மிகுதியால் தன் நிலையடைந்து வாய் விடுதல் ஆகும். நிறை அழிதல் என்பது வேட்கை மிகுதியால் தன் நிலையடைந்து வாய் விடுதல் ஆகும். சிலவங்க இந்த நிறை அழிதலை எப்படி பொருள்படுகிறார்கள், கற்பழிதல் என்று பொருள்படுகிறார்கள், அல்லது ஒழுக்கம் கெடுதல் என்று பொருள்படுகிறார்கள். அவ்வாறு பொருள்படுவது தவறாகும். கற்பழிதலோ அல்லது ஒழுக்கம் கெடுதலோ அல்லது தன் நிலையை மீறி கொள்ளுதல். காதலுக்கும் காமத்துக்குமான வேறுபாடும் இந்த இடத்தில் வைரமுத்து ஒரு இடத்தில் அழகாக சொல்லுவார். உனக்கு வெறும் காதல் மட்டும் வேண்டும் என்றால் உன் தாய் தந்தை போதும், உனக்கு காமம் மட்டும் வேண்டும் என்றால் ஒரு விலைமாது போதும். காமமும் காதலும் கலந்திருப்பதுதான் உன் காதலியாகவோ மனைவியாகவோ இருக்கக்கூடும். அப்படி மனைவியிடத்திலும் காதலியிடத்திலும் முக்கியமாக அந்த பெண்ணுக்கு தன்னுடைய உள்ள வெட்கையை அடக்க முடியாமல் தன் கணவனிடமோ காதலிடமோ
அல்லது தோழியிடமோ வெளிப்படுத்தி விடுவதை தான் நாம் வந்து நிறையறிதல் என்று நாம் கூறுவோம். இதை ஒவ்வொரு உரையாசிரியர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள். பரிமேலழகர் இதே பொருட்பாக்களில் இதே அதிகாரத்தில் கடைசி 4 பொருட்பாக்களை பரத்தேர் பிரிவாக வந்த தலைவனை நோக்கி கூறுவதாக அவர் முன்வைத்துள்ளார். நமது வெட்கம் தான் நம்மளை காப்பாற்றி விடும், நமது நாணம் தான் நம்மளை காப்பாற்றி விடும். எப்போ நமது நாணத்தை இழக்க நாம் தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதே நமது பெயர் கிடக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை சுற்றி உருவாகிவிடும். நம்ம பேச்சு வழக்கத்து கொஞ்சமாச்சும் கூச்சலாச்சு எடுக்க அப்படின்னு பேசுவாங்க. இப்பொழுது மனதில் எனும் எண்ணங்களை வெளிப்படுத்தாது நாணம் தான் நம்மளை காக்கும். நாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, பெரியவர்கள் எல்லாரும் எல்லோருக்குமே எல்லா எண்ணங்களும் ஏற்படுவது மனித இயல்பு, எழுவது. எல்லோருக்கும் எல்லா விதமான எண்ணங்களும் எழுவது மனித இயல்பு. பரிசுத்தமானவன் பசி இல்லாதவன் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் அதை எப்படி கட்டி காப்பது என்பதில் தான் சூட்சமம் இருக்கிறது. நம்மை காப்பாற்றுவது நம்முடைய நாணம் தான். எப்பொழுது நம்முடைய நாணம் உள்ளவரை நாம் எதையும் அடக்க முடியும். நமது நாணம் நம்மளை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். அந்த நாணத்தை நாம் இழக்கும் பொழுது ஒரு தாழ்பால் போல் நிறை என்னும் காவல் கதவுக்கு கூடுதல் பாதுகாப்பு. ஆனால் கோடரியானது தாழ்பாலையும் கதவையும் எளிதாக உடைத்து விடுவது போல காமமானது நாணம் என்றும் தாழ்பாலை உடைந்து நிறை என்னும் கதவை பிளந்து விடும். நாணத்திற்கு கட்டுப்பட மாட்டேன் என்கிறது. இந்த மற்ற எல்லாம் நாணத்தை கட்டுப்பட்டுரும், ஆனால் இந்த காமம் மட்டும் நாணத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காமம் வந்தாலும் 10க்கும் கூடுதலாகவே பல இது பறந்து போயிடும். இப்போ காமத்தை பற்றி வேறு மாதிரிலாம் சொல்லுறாங்க. இன்னைக்கு உள்ள உளவியல் ரீதியாக பேசும்போது எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு இடத்தில் சொல்கிறார், என் பயத்தை போக்குவதே காமம் தான். ஒரு இடத்துல எனது பயத்தை போக்கிக் கொள்ள நான் காமத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். சாரணி வேலை தான் இன்றைக்கு வேறு மாதிரி காமத்தை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இப்பொழுது தலைப்பிற்கு சரியாக பொருளாக நாம் கூறுவதாக இருந்தால் மனத்தில் தோன்றும் எண்ணங்களை அடக்க முடியாது, வெளியே வாய்விட்டு கூடுதலே நிறையலாம். வழக்கமாக நம்ம தமிழ் இலக்கியத்தில் அகம் புறம் நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதில் அகம் என்பதே அகத்தின் கண் தோன்றும் உணர்ச்சி. புறத்திலே வந்து நாம் பெயரிட்டு கூறலாம், ஆனால் அகத்திலே நிகழ்கின்ற விஷயங்களை நாம் பெயரிட்டு கூற முடியாது, முழுமையாக வெளிப்படுத்தவும் முடியாது. எனவே இந்த தலைப்புக்கு நிறையறிதல் என்பதற்கு நாம் கூறுவோமேயானால் மனத்தில் தோன்றும் எண்ணங்களை அடக்க முடியாது, வெளியே வாய்விட்டு கூடுதலே நிறையறிதலாகும். இதற்கு பல உதாரணங்களோடு கூறுகிறார்கள். சங்க இலக்கியத்திலுமே வெளிப்படுகிறது. இப்பொழுது ஔவையார் வந்து மூட்டுவேன் கோல் தாக்குவேன் கோல் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய பாடல், அல்லது வெள்ளி வீதியாருடைய பாடல்கள், கன்றும் முன்னாது களத்தினும் படாதுங்கிற அந்த குறுந்தொகை பாடல். இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து காமத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சங்க இலக்கிய பெண்பார் புலவர்களே வெளிப்படுத்துவது போல் பல பாடல்கள் அமைவதை காண்கிறோம். அதே மாதிரி திருக்குறளிலும் இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை ஒரு தலைவி தன் தோழியிடம் குறைப்பதாக நாம் எண்ணிக்கொள்ளலாம். என் நெஞ்சம் நடு இரவிலும் தலைவர் மாட்டு போகிறது, எனக்கு தூக்கம் பிடிபடவில்லை. இப்பொழுது இந்த குறளோவியத்தின் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த குறளுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறார் என்றால், அவருடைய விளக்கம், தலைவன் மாந்தோப்பில் தலைவியை கரம் பிடிக்கிறான், நாணத்தால் தலைவி ஓடி வந்து விடுகிறார். இப்பொழுது வீடு வந்து சேர்ந்து விடுகிறார். ஆனால் தலைவன் பிடித்த கரத்தை பிடித்த எண்ணம் மட்டும் அவளை விட்டு போகவே இல்லை. அவளுக்கு காம உணர்வு அவளை விட்டு விடவில்லை. மறுநாள் நாந்தோப்பிற்கு சென்று அவன் தோளில் தொற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவுடன் இரவு முழுவதும் பிடித்துக் கொண்டே இருக்கிறார். அவளது நாணத்தை காமம் உடைத்து விடுகிறது. இது குறளோவியத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த குறளுக்கு அமைத்துக் கொண்ட முடிவு. இதே அதிகாரத்தில் தும்மலை குறித்து திருவள்ளுவர் குறள் எழுதுகிறார். ஒரு சில இடங்களில் தும்மலை அவர் ஏற்கனவே திருவள்ளுவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த காம இந்த
ஏற்கனவே இந்த காமத்துப்பாலில் மட்டும் 38 இடங்களில் காமம் என்ற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். அறத்துப்பாலில் ஒரு இடத்திலும் பொறுப்பாலில் 5 இடத்திலும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த தும்மல் என்கிறதையும் ஒரு 5-6 இடங்களில் வள்ளுவர் பயன்படுத்துகிறார். இந்த காமத்தை மறைத்தாலும் அது தும்மல் போல் முன்னறிவிப்பின்றி தோன்றி விடுகிறது. தும்மல் நம்ம திடீர்னு வந்துடுது, அதுக்கு எந்தவித முன் அறிவிப்பும் கிடையாது, நமக்கே தெரியாது, அனிச்சை செய்யணுமோ. அதே மாதிரி காமமும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி என்னிடம் தோன்றி விடுகிறது. நான் உங்களை சொன்னேன், நாம் தோற்று விடுகின்ற சில இடங்களில் காமமும் உண்டு. நம்மை இகழ்ந்தார் பின் செல்லக்கூடாது என்பதை இந்த காமம் அறியவில்லை. தலைவனாக இருப்பினும் அவன் பின் செல்லக்கூடாது என்ற முடிவை எடுத்து நான் இருந்தாலும் கூட என் காம நோய் என்னை அவனை விட்டு பிரிய முடியாமல் செய்து விடுகிறது. நான் அவனிடம் திரும்ப திரும்ப தோற்று போய் விடுகிறேன். அதற்கு பின்னால் அவர் வேறு ஊழல் வகை என்று சொல்கிறார். தலைவன் தலைவி ஊழலில் தோற்றவர் என்றால் அது மட்டும் ஊழலில் காணப்படும் என்கிறார். தீயின் கண் இட்ட கொழுப்பு போல என் நெஞ்சம் உருகி நிற்கிறது. தீயில கொழுப்பை போட்டா எப்படி அது உருகி கரைந்து போய் விடுகிறதோ அதை போலவே தலைவனை கண்டும் நான் எனது நாணம் அழிந்து காமம் பெருகி நான் இருக்கின்றேன். என்னால் அவர் முன் என்னை இழந்துவிட முடிகிறேன் தவிர அவரை வெற்றி கொள்ள முடியவில்லை என்று தலைவி சொல்வதாக இந்த பாடல் குறிப்பு அமைகிறது. எனவே இந்த குறள் என்பது காம கணிச்சி உடைக்கும் நிறை என்று நானும் தாள் வீழ்த்த கதவு. இதில் வள்ளுவர் உருவகத்தை பயன்படுத்தி கதவுக்கு ஒரு உருவகம், கோடரி அப்படிங்கிறது ஒரு உருவமாக பயன்படுத்தி இதற்கு அறிஞர் உரை விளக்கும் போது குந்தாளி என்று கூறுகிறார். கணிச்சி என்பதற்கு நானும் நிறையும் அழியாமல் நீ பொருத்தல் வேண்டுமென்றே தோழிக்கு தலைமகள் சொல்லியது. நானும் தான் வீழ்த்த நானாகிய தாளினை போத்த நிறை என்னும் கதவினை காம வேட்கையாகிய குந்தாளி முறிக்கின்றது. நாணம் உள்ளவும் நிறை அளித்ததுமாகிய அதனை தாளாக்கியும் அகத்து கிடந்தனவற்றை பிறர் கொள்ளாமல் காத்ததால் நிறையை கதவாக்கியும் வலியளவாய் தாமாக நீங்க அவ்விரண்டையும் ஒரு செய்த நீக்கலால் தம் காம வேட்கையை கணிச்சியாகவும் சொன்னார். எனவே தலைமகள் தோழியோடு நானாகிய தாளினை போன்ற நிறை என்னும் கதவை காமமென்னும் கணிச்சு முடித்தலால் யான் பொருத்தல் முடியாதென்றே கூறுகிறார். தலைவியானவள் தலைமகள் தன் மனத்தில் தன் பாடனவற்றை வேட்கை மிகுதியால் அடக்கமானாது வாய் விடுதல் நிறையெனப்படுவது மறைவிரல் அணியாமை என்றார். அதாவது நெஞ்சோது கடத்தலே இதற்கு காரணமானதால் நெஞ்சோது கடத்தலின் பின் வைக்கப்பட்டது. இதுதான் நிறையத்தில் உள்ள குரட்பாவின் விளக்கமாகும். வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன். நன்றி. அருமையாக அந்தோணிராஜ் அவர்கள் பெரிதும் உயர்ந்து பல செய்திகளை திரட்டி நிறை அழிதல் என்கின்ற அதிகாரத்தில் வருகின்ற ஒரு தொடருக்கு அருமையான விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். நிறை என்பதை திருக்குறள் அடிப்படையிலேயே நீங்கள் பார்க்கலாம். சிறை காக்கும் காப்பு எவர் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. தங்களை மனத்தை அடக்கி ஆளுகின்ற ஒரு சிறப்பு இருக்கிறது, அதைத்தான் நிறை என்கிறார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்து விட்டோம் என்பதனாலே பெண்ணை அடக்கிவிட்டோம் என்று நினைக்கக்கூடாது. சிறை காத்தல் என்ற நிலையில் இல்லாமல் அவரவர்கள் தாங்களாகவே தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறார். மணிமேகலை காப்பியத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். மணிமேகலை மாதவியுடைய மகள். அவள் பருவ பெண்ணாக விளங்குகிறாள். அவளை அடைய வேண்டும் என்று இளவரசன் துடிக்கிறார். ஆகவே விரட்டி வருகிறார். அப்படி விரட்டி வருகின்ற போது ஒரு பளிங்கலைக்குள்ளே சென்று பதுங்குகிறாள். பளிங்கலையில இருக்கின்றவள் உள்ளே தாழிட்டு இருக்கிறாள். வெளியிலே இருப்பவன் சுற்றி சுற்றி வருகிறார். கண்ணாடி மாளிகை போல இருக்கிறது அந்த பளிங்கலை. ஆனால் அவளை
நேரிலே சென்று தழுவ முடியாமல் தவிக்கிறார். அந்த நிலையில் மணிமேகலை வெளியிலே நிற்கின்ற உதயகுமரனை இளவரசரை பார்த்து ஏதோ ஒரு வகையிலே நெகிழ்கிறாள். அந்த நெகிழ்ச்சி கூடுதலாக போய்விடும் என்று சொன்னால் அவளே கதவை திறந்து வெளியே வந்து விடுவாள். மணிமேகலா தெய்வம் அவளை காப்பாற்றுகிறது. குலதெய்வமாகிய மணிமேகலா தெய்வம் அவளை அப்படியே தூக்கி சென்று 8 நாளைக்கு பிறகு மீண்டு வருவாள் என்று செய்தியை சொல்லி போகிறது. அவளை காப்பாற்றுகின்ற நிலையிலே குலதெய்வம் குறுக்கே வருவதாக சீத்தரை சாத்தனார் மணிமேகலையின் வாயிலாக சொல்கிறார். நிறை அழிதல் என்பது இதுதான். மணிமேகலை போன பிறவியிலே அவளுடைய கணவனாக இருந்த ஒருவன் என்று அதற்கு விளக்கங்களை சொல்கிறார்கள். முற்பிறவி கோட்பாட்டை சொல்லி காட்டி போன பிறவியிலே கணவனாக இருந்தவன் இப்போது நேரிலே தோன்றுவதனாலே நெஞ்சம் நெகிழ்ந்தவளாக இருக்கிறாள் என்கின்ற குறிப்பை பார்க்கிறோம். நிறை அழிதல் என்பதை மனவிட்டு பேச தொடங்கி விடுகிறார்கள். ஆசை வருகின்ற போது, காமம் தோன்றுகின்ற போது அதை அடைக்க ஆளாமல் ஆசை வெட்கம் அறியாது என்ற அடிப்படையில் அந்த ஆசையை புலப்படுத்தி விடுகின்ற அந்த தலைவியுடைய நிலையை பார்க்கிறோம். தம்பி அந்தோணிராஸ் அவர்கள் அழகாக அந்த உருவகத்தை சொன்னார்கள். ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு சொன்னால் அதற்கு பெயர் உவமை. அதையே உருவகித்து தலைமாற்றி போட்டு பார்த்தால் அதற்கு பெயர் உருவகம். அணிவகைகளிலே 35 அணிவகைகளிலே முதலாவதாக வருவது ஓமை அணி, அடுத்து வருவது உருவக அணி. ஓமை அணியில 24 வகைகள் உண்டு, உருவகத்திலே 15 வகைகள் உண்டு. இந்த அமைப்பை அவர்கள் சொல்கின்ற போது நாணம் ஆகிய தாளை, நாணம் ஆகிய அந்த தாழ்பாளை, காமம் என்கின்ற கணிச்சி கோடலி, பரிமையருடைய உரையிலே சொல்வதாக இருந்தால் குந்தாலி, அந்த கோடலி நிறையாகிய கதவை வெட்டி வீழ்த்தி விடுகிறது, உடைத்து விடுகிறது. அந்த காமம் என்கின்ற அந்த கழிச்சு அந்த கோடலி கதவை வெட்டி வீழ்த்துகிறது. நாணம் என்ற தாழ்பால் இடப்பட்டிருந்தாலும் கூட நிறையாகிய கதவு வீழ்த்து விடுகிறது. தலைவியுடைய அந்த தவிக்கின்ற ஒரு நிலையை எளிதாக தெளிவாக திருவள்ளுவர் புலப்படுத்துவதை பார்க்கிறோம். அது நிறை என்கின்ற நிலையிலே அவர் முதலிலே சொன்னதைப் போல களவியல் என்ற அடிப்படையிலே நாம் 7 அதிகாரங்களை பார்க்கிறோம். 25 அதிகாரங்களை கொண்டிருக்கின்ற காமத்துப்பாலில் முதல் 7 அதிகாரங்கள் களவியலுக்கு, அடுத்த 18 அதிகாரங்கள் கப்பியலுக்கு என்று பரிமையழகர் பாகுபாடு செய்து வைத்திருக்கிறார். இந்த நுட்பத்தை நாம் புரிந்து கொள்கின்ற போது வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் இன்றியமையானதாகிய அந்த காமத்துப்பாலியுடைய அந்த நிலையை அருமையாக அந்தோணிராஸ் அவர்கள் கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னாலும் கூட நம்முடைய மயக்கத்தை போக்குகின்ற வகையிலே தெளிவாக புலப்படுத்தி இருக்கிறார்கள். காதல் என்பது முதல் நிலை என்றால் காமம் என்பது அதனுடைய நிறைநிலையாக சொல்கிறோம். உள்ளத்திலே தோன்றுகின்ற அந்த உணர்வு உடலிலே வந்து சேர்கின்ற போது எவ்வாறு அமைகிறது என்பதைத்தான் காமத்துப்பாலிலே திருவள்ளுவர் சொல்கிறார். திருவள்ளுவர் காமத்துப்பாலை சொல்கின்ற போது மிக உயர்ந்த ஒரு இடம் உண்டு. நினைத்து பாருங்கள், ஆஸ்திரேலியா திராட்சை பழம் என்று சொல்கிறோம். இந்த ஆஸ்திரேலியா திராட்சை பழம் என்றால் உள்ளே விதை இருக்காது. விதையில்லாத திராட்சை பழத்தை துவைக்கின்ற போது நமக்கு மகிழ்ச்சி மிகுதியாக இருக்கிறது. விதை உள்ள திராட்சை பழத்தை துவைக்கிறோம் என்று சொன்னால் வாயிலே போட்ட உடனே குழப்புகிறோம், தோல் தனியாக கலந்து விடுகிறது. பிறகு சதையும் விதையும் இருக்கிறது. இந்த சதையை வைத்துக் கொண்டு விதையை உமிழ்ந்து விடுகிறோம். தோலை நீக்கி விதையை கழித்து விட்டு சதையை மட்டும் உண்ணுகிறோம். இது திராட்சை பழத்தை, முந்திரி பழத்தை சுவைக்கின்ற முறை. ஆனால் விதையே இல்லாத ஒரு பழம் உண்டு என்று வள்ளுவர் சொல்கிறார். அதுதான் காமத்து கால் இல் கனி. கால் என்றால் விதை, விதை இல்லாத பழம். விதை இல்லாத பழத்தை சுவைப்பதை போல நாம் ஆஸ்திரேலியா திராட்சை என்று சொல்கிறோமே, வாயிலே போடுகிறோம், கற்கண்டு போல அது தானாக உள்ளே சென்று விடுகிறது. அல்வா துண்டை போல தானாக உள்ளே சென்று விடுகிறது. அங்கே உள்ளே விதை இல்லை, தோலை நீக்க வேண்டிய தேவையில்லை, முழுமையாக சுவைக்கின்ற ஒரு தன்மை. அதை எப்படி வள்ளுவர் சொல்கிறார்? தலைவன் தலைவியை விரும்புகிறார், தலைவி தலைவனை விரும்புகிறார். நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்கள் நம்மை விரும்புகிறார்கள் என்றால், இருவரும் கருத்து ஒருமித்து நின்றார்கள் என்றால் அந்த இன்பம் தான் காமத்து கால் இல் கனி. தான் வீழ்வா என்று ஒரு குறிப்பிடுகிறார். வீழ்தல் என்றால் காதலிலே வீழ்தல்.
ஈடுபடுதல், அந்த ஈடுபாட்டு நிலையை சொல்ல வருகின்ற போது காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்கின்ற இடத்துக்கு விளக்கமாக கால் இல் கரி என்கின்ற அந்த காமத்தின் சுவையை அருமையாக எடுத்து சொல்லுவார். பேராசிரியர் அந்தோணிராஸ் அவர்கள் எளிமையாகவும் தெளிவாகவும் பெரிதும் உயர்ந்து அரிய கருத்தை வழங்கியதற்காக அவர்களை போற்றி பொழுது பாராட்டுவோம். நன்றி சொல்வதற்காக மாநில தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் அன்பிற்கிரிய பொறியாளர் பாப்பையா அவர்கள் வருகிறார். நிகழ்வை புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேறுடன் சாய்ப்போம் என்ற முருகேசனுடைய அருமையான பாடலுடன் தொடங்கினார். புதியதோர் உலகம் செய்ய வேண்டுமானால் நாம் திருக்குறளை பயிர வேண்டும், திருக்குறள் வழி நிற்க வேண்டும். அது இடத்துக்கு பொருத்தமான ஒரு பாடலை அவர் இசைத்தார். அவருக்கு முதற்க நன்றி அடுத்ததாக, மருந்தில்லா மருத்துவம் இருக்கலாம், நாணமில்லா பெண்மை இருக்கவே முடியாது. மருந்தில்லா மருத்துவம் இருக்கலாம், நாணமில்லா பெண்மை இருக்க முடியாது. அந்த நாணம் என்ற அந்த மென்மையான உணர்வை நம்ம நிறைய இடையில அவர் சொன்னார், கலித்துறையிலிருந்து நிறை என்பது மறை பிறர் அறியாமை அப்படின்ற ஒரு இலக்கணம் சொன்னாங்க. நம்முடைய திரைப்பட பாடல்களில் கவிஞர் கண்ணதாசனும் வைரமுத்தும் செல்லென்றது ஆசை, இல்லென்றது நாணம், இப்படிதான் அவர் எளிய சொற்கள். செல்லென்றது ஆசை, இல்லென்றது நாணம். இந்த நாணத்துக்கு தடவை திறக்க மாட்டாங்க. இதே அடிகளையே எடுத்து வைரமுத்து வந்து கண்டுபிடிய ஒரு பாடல் இருக்கிறார். நாணம் மென்மையான உணர்வு, அதை வழிவந்த நிறைய அடிகள் அந்த சொல்ல கேட்கவே அடிகள். இந்த காட்டினில ஒரு கீத பாட்டை கேட்டீங்கன்னா அந்த கேட்டு கருத்தழிந்தேனேன்னு ஒரு பாட்டு, கருத்தழிக்கும் கீதம். கருத்து அழிக்கிற நிறை என்பது ஒரு சமநிலை, பேலன்ஸ் சொல்றதா, அந்த நிறை அடையக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த பெண் வந்து எப்படி உணர்ந்து அதை வள்ளுவருக்கு அருமையான ஒரு மென்மையான உணர்வை அருமையான வரிகளை நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தயக்கத்தோடு சொல்றீங்க. அது வந்து நாங்கள் தமிழ்ச்சங்கத்தில் வந்து காமத்துப்பால் இங்கே ரொம்ப அதிகமாக காமத்துப்பால் பேசியவர்கள் வந்து பேராசிரியர் உஷாதேவி என்கிறார். அந்த அளவுக்கு காமத்துப்பால் ரொம்ப அந்த உடல்களை பற்றிய ஒரு சிறப்போடு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் இங்கே வந்து காமத்துப்பால் பேசுவது எந்த தயக்கமும் தேவையில்லை. இங்கே அருமையாக எடுத்து சொல்லியிருங்கள். மீண்டும் நீங்கள் இங்கே வருகை தர வேண்டும். எங்களுக்கு மற்ற அதிகாரிகளுடைய உரையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அனைத்து சார்பிலும் நன்றி. வரவேற்றை சிறப்பு செய்த ஐயா வைரா அவர்கள் ஒவ்வொரு வாரம் நிகழ்ச்சிகளை தயாரிப்பதில் கடினமான வேலை நிர்வாகம்லாம் இருக்கிறார். அவர் வந்து புறணத்தில் வாரம் புதன்கிழமை நம்ம மெய்நிகர் சந்திப்பு நடத்துகிறாரு. எவ்வளவோ சிரமப்பட்டு தான் வந்து நம்ம வந்து பேராசிரியர்கள் முடிச்சிருக்காரு. அதற்காக நான் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு எல்லா முயற்சியும் செய்து ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள் நம்முடைய பாவலர் ராஜகோபால் அவர்கள் விருதுகளின் வேடந்தாங்கள் என்று ஐயாவை எடுத்து ஒரு சொல்லாட்சி பண்ணியிருந்தார். அதனால் இப்போ இன்னைக்கு என்ன பரவாயில்ல வந்து இந்த விஷயத்தில் வந்து தங்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு விருதுகளை தான் வாங்கி பெருமை சேர்க்கிறார்கள். அவர்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவருடைய முன்னுரை இடத்துல இருந்து அருணன் அவர்கள் அவர்களுக்கு வாருங்கள். தமிழ்ச்சங்கம் மார்ச் மாத பராமரிப்பு பிறகு புதிய பொலிவுடன் தமிழ்ச்சங்க